இந்த 20வது ஆண்டு உபவாச நாளை நாம் ஆசரித்து முடித்து இந்த 20வது ஆண்டிலே விசேஷமாக இந்த விடுதலை பெருவிழா முதல் நாள் கூட்டங்களிலே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். பிரியமானவர்களே, அவருடைய வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வதற்கு முன்பாக அவர் தேவனுடைய வார்த்தையை போதித்தார். ஆண்டவருடைய வசனத்தை போதித்த பிறகுதான் தேவன் அற்புதம் செய்தார் என்று அநேக இடத்திலே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகினால் இந்த வார்த்தையின் நேரத்திலே நாம் கருத்தாய் கவனமாய் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும் பொழுது அந்த தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய உள்ளத்திலே கிரியை செய்து நமக்குள்ளே விசுவாசத்தை எழுப்பும்படியாக வல்லமையுடைய தேவனுடைய வார்த்தை கிரியை செய்ய வல்லமையுடையதா இருக்கிறது. ஆமென். ஆகினால் இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டவருடைய ஊழியக்காரர் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக வரப்போகிறார். விசேஷமாக நாம் அனைவருக்கும் அறிமுகமா இருக்கிற அன்பு சகோதரர், அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே முதலாவதாக என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். மெய்யாகவே இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைகளுக்காக என் ஆண்டவரை நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த விடுதலை பெருவிழாவை மிக சிறப்பாக ஒழுங்கு செய்திருக்கிற அருமையான ரெவரண்ட் ஸ்டீபன் ஆசீர்வாத ஐயாவுக்காகவும், பாஸ்டர் சாம் கிப்ட் ஐயாவுக்காகவும், பாஸ்டர் எலிசபெத் மரைஸ் அவர்களுக்காகவும், இங்கே வந்திருக்கிற பாஸ்டர் குஞ்சிமன் அவர்களுக்காகவும் நான் ஆண்டவர் அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களோடு கூட இணைந்த அருமையான அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆசீர்வாத பெருவிழாவுக்கு காரணமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என் நன்றியையும் என் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, வேதத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், இயேசு எருசலேமுக்குள்ளே வந்த பொழுது எருசலேம் எல்லா ஜனங்களும் அவரை பார்க்கும்படியாக கூடி வந்தார்கள். ஜனங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பினது, இவர் யார் என்று சொல்லி எருசலேமில் கூடி இந்த ஜனங்கள் அவரை பார்த்து உள்ளது ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். வேதத்தை கவனமாய் வாசித்து பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து சகல ஜனங்களும் எருசலேமில் கூடி இருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, யூத மார்க்கத்தை சார்ந்தவர்கள் மாத்திரம் அல்ல, அநேக தேசத்தை சார்ந்தவர்களும் அநேக மதத்தை சார்ந்தவர்களும் எருசலேமிலே வாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் எகிப்தியர்கள் எருசலேமில் இருந்தார்கள், ரோமர்கள் இருந்தார்கள், கிரேக்கர்கள் இருந்தார்கள், அரேபியர்கள் இருந்தார்கள். இவர் பல தேசத்தை சார்ந்த ஜனங்களும் பல மதத்தை சார்ந்த ஜனங்களும் எருசலேமிலே வாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு எருசலேமுக்குள்ளே வந்த பொழுது எருசலேம் எல்லா ஜனங்களும் பல மதத்தை சார்ந்தவர்கள் பல தேசத்தை சார்ந்தவர்கள் இயேசுவை பார்க்கும்படியாக வந்தார்கள். அவர்களுக்குள்ள ஒரு கேள்வி, இயேசு யார் என்ற ஒரு கேள்வி எழும்பினது. எனக்கு அருமையானவர்களே, வேதத்தை கவனமாக வாசித்து பாருங்கள். இயேசு யார்? அவர் எப்படிப்பட்ட ஒரு தேவன்? வேதத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மிக தெளிவாக வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை மிக அருமையாக வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற ஒரு தேவன், ஒருவரும் காணக்கூடாத ஒரு இறைவன், நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இயேசு என்ற பெயரிலே அவர் இந்த உலகத்திற்குள்ளே வந்தார். அவரை பார்க்கத்தான் ஜனங்கள் கூடி வந்தார்கள். அவருடைய உள்ளத்தில் கேள்வி, இவர் யார், இவர் யார் என்று சொல்லி கேள்விகள் எழும்பினது. இந்த வேத புஸ்தகம் முழுவதும் அவர் யார், அவர் எதற்காக இந்த உலகத்திற்குள்ளே வந்தார், அவர் வந்து செய்த காரியங்கள் என்ன, அதைத்தான் வேதத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. பல மதத்தை சார்ந்தவர்கள் வந்தார்கள். ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் இயேசு இந்த உலகத்திற்குள்ளே வந்து வரவில்லை. எந்த மதத்தை சார்ந்தாலும் அவர்கள் வருகிற மக்களுக்கு அவர் அற்புதம் செய்தார் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது. அவர் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தேவன். ஒரு மதத்தை ஸ்தாபிக்கும்படியாக அவர் இங்கே வரவில்லை. ஜனங்களை நேசித்து ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் இந்த உலகத்திற்குள்ளே வந்தார். அதனால்தான் ஜனங்கள் உள்ளத்திலே இவர் யார் என்ற ஒரு கேள்வி எழும்பினது. ஆனால் வேதத்தில் இன்றைக்கும் ஆண்டவர் தான் யார் என்பதை உங்களோடு பேசும்படியாக சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக விசேஷமாய் சொல்லி நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும்
பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு யார்? வேதத்தை வாசித்து பார். நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர். அவர் எதற்காக இந்த உலகத்திற்குள்ளே வந்தார்? ஏன் ஒருவரும் காணக்கூடாத ஒரு இறைவன் ஏன் இந்த மாம்சத்தில் இந்த உலகத்திற்குள்ளே வர வேண்டும்? வேதம் அழகாய் சொல்லுகிறது, நன்மை செய்வதற்காக. தான் நேசித்த தன் ஜனங்களுக்கு, வேதனையின் கண்ணீர் இருக்க தன் ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படியாக அவர் இந்த உலகத்திற்குள்ளே வந்தார் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. இயேசு யார்? நன்மை செய்கிறவர். அவரை தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் அவர் நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கும் அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், இவர்கள் என்னை தேடி வந்திருக்கிறார்கள். உன்னை தேடி அல்ல, ஊழியக்காரர் உங்களை தேடி அல்ல, என்னை தேடி வந்திருக்கிறார்கள். நான் நன்மை செய்வேன், நான் அவளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி என் பிள்ளைகள் என்னை தேடி வந்திருக்கிறபடினால் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை என் ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டும். நான் எப்படிப்பட்ட ஒரு தேவன், நான் நன்மை செய்கிற ஒரு தேவன். இன்றைக்கு என் பிள்ளைகள் எனக்கு என்ன நன்மையை கேட்கிறார்களோ இன்றைக்கு அந்த நன்மைகளை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். நீங்க வேதம் முழுவதும் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் இந்த உலகத்துக்குள்ளே வந்தார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை மிக அருமையாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என் கருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் இயேசுவை தேடி வந்திருக்கிறபடியால் இன்றைக்கு நீங்கள் என்ன நன்மை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள், என்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களோ இன்றைக்கு அந்த நன்மையையும் அந்த ஆசீர்வாதத்தையும் இயேசு உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னபடியே இன்றைக்கு எதிர்பார்க்கிற காரியத்திலே நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை இன்றைக்கு இயேசு உங்களுக்கு கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இல்லை ஒரு கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கலாம், நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் இயேசுவுக்கு முன்பாக வந்திருக்கிறபடினால், அவரை தேடி வந்திருக்கிறபடினால் இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு அவர் கட்டாயமாக நன்மைகளை செய்வார். நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் இயேசு உங்களுக்கு செய்து அவர் ஆசீர்வதிப்பார். எனக்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வருடம் பிப்ரவரி மாதத்திலே இலங்கையில் இருக்கிற மட்டக்களப்பு என்ற இடத்திலே 4 நாட்கள் விடுதலை பெருவிழா ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அதில் நானும் அன்பு சகோதரர் அவர்களும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். மட்டக்களப்பிற்கு ஒரு பெரிய ஒரு மைதானத்திலே அந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. 4 நாட்கள் திரளான மக்கள் அந்த இடத்துல கூடி வந்தார்கள். அந்த மைதானமே நிரம்பி வழியும்படியாக இடம் சொல்லுகிற அளவுக்கு ஏராளம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த மைதானத்திலே கூடி வந்தார்கள். ஏராளமான புற மதத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, புற மதத்தை சார்ந்த அநேக மக்கள், பல ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவின் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி திரளான மக்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். அது நடந்த ஒரு காலத்தை சொல்லுகிறேன். 4 நாட்களும் தேவனுடைய வல்லமை பலத்த விதமாய் வெளிப்பட ஆரம்பித்தது. மெய்யாகவே நாங்கள் சொல்லுகிறோம், இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்திலே நாங்கள் அதுவரை கண்டிராத அற்புதங்களை தேவன் அந்த மட்டக்களப்பிலே செய்தங்களை கண்கூட நாங்கள் பார்க்க முடிந்தது. செவிட்டு காதுகள் திறக்கப்பட்டது, ஊமைகள் பேசினார்கள், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, நடக்க முடிய நடந்து வந்து சாட்சி கொடுத்தார்கள். பலத்த அற்புதம், வெளியரங்கமான அற்புதத்தை தேவன் அந்த மட்டக்களப்பிலே செய்ய ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாட்களும் திரளான மக்கள் அற்புதங்களை பெற்றுக் கொண்டார்கள். திரளான சாட்சிகள் அங்கே வந்து தேவனை சாட்சி கொடுத்த மகிமைப்படுத்தினார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவருடைய வல்லமை எங்கள் வெளிப்படைகளால் பார்க்க முடிந்தது. அநேக சாட்சிகள், மகிமையான சாட்சிகளை கேட்க முடிந்தது. நான் அப்படி சாட்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது ஒரு சாட்சி எங்கள் உள்ளத்தை பெரிய ஆச்சரியத்தை கொண்டு வந்தது. ஒரு சகோதரி மேடையில ஏறி வந்தார்கள். அவளை பார்த்த பொழுது நாங்கள் கண்டுபிடித்துக் கொண்டோம், அவர்கள் இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஒரு சகோதரி. படுதாவெல்லாம் போட்டிருந்தார்கள். அதோடு கூட மேடையில் வந்து சாட்சி கொடுக்க முடியாது வந்தார்கள். எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது, இவர்கள் என்ன சாட்சி கொடுக்க போகிறான்னு யோசித்து பார்த்த பொழுது அந்த சகோதரி மேடையில் வந்து சொன்னார்கள், நான் ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஒரு சகோதரி. சொல்லிவிட்டு சொன்னார்கள், 23 வருஷம் என்னால் நடக்க முடியாது, 23 வருஷம் என்னால் நடக்க முடியாது நான் இருந்தேன். ஒரு நாளைக்கு 5 முறை நான் தொழுகை செய்வேன். என்னுடைய மதம் சொல்லிக் கொடுத்தபடி 5 முறை ஒரு நாள் நான் தொழுகை செய்வேன். 5 தொழுகை செய்கிற பொழுது எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். நான் இவ்வளவு பக்தியா இருக்கிறேனே, 5 முறை நான் தொழுகை பண்ணுகிறேனே, ஏன் என்னால் நடக்க முடியவில்லை என்று சொல்லி 5 முறை தொழுகை செய்கிற பொழுது கூட நான் தொழுகை ஜெபித்து பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருந்தேன், நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் 23 வருஷம் என்னால் நடக்க முடியாதபடி நான் படிக்க கட்டப்பட்ட நிலைமையில இருந்தேன். அப்பொழுதுதான் ஒரு சகோதரி சொன்னார்கள், ஐயா இங்க ஒரு கூட்டம் நடக்க வந்து பாருங்க, அநேகருக்கு அற்புதம் நடக்கிறது, இயேசு அநேகரை சுகமாக்குகிறார், நீங்களும் வந்து பாருங்கள் என்று சொன்னார்கள்.
நான் ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்தவள். ஆனா அவள் சொன்னாங்க வந்து பாரு சொன்னவுடனேயே அந்த சகோதரி வார்த்தையை கேட்டு சரி போய் பார்ப்போம் என்ன நடக்கிற, அநேக சுகம் கிடைக்க சொல்லுகிறார்களே போய் பார்ப்போம் என்று சொல்லி இந்த கூட்டத்திற்குள்ள வந்தேன். இந்த சகோதரி சொன்னார்கள் ஜெபம் செய்தி கொடுத்து கொண்டிருந்தார்கள். செய்தியை கேட்டுக்கொண்டுதான் நான் இருந்தேன். ஆனால் ஜெபிக்கிற பொழுது அநேகருக்கு அற்புதம் நடப்பதை என் கண்களை நான் பார்க்க முடிந்தது. அநேக சாட்சி கொடுத்து நான் பார்த்து கொண்டே இருந்தேன். எனக்குள்ள ஆசை எழும்பினது. நான் 5 முறை தொழுகை செய்கிறேன், ஒரு அற்புதம் எனக்கு நடக்கவில்லை. இயேசு நன்மை செய்கிறவர், அவரை கூப்பிட்டால் அற்புதம் நடக்கும் என்று சொல்லுகிறார்களே. நான் ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் இயேசு எனக்கு அற்புதம் செய்வாரா என்று சொல்லி ஒரு கேள்வியோடு, இயேசுவே என்னையும் தொடும், எனக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவர். 23 வருஷம் நடக்க முடியாதபடி கிடக்கிறேனே, இந்த படுக்கையில் இருக்கிறேனே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி நான் அந்த சேர்ல உட்கார்ந்து கொண்டு சேர்ல கொண்டு உட்கார வைத்திருந்தார்கள். நான் இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தேன். இயேசுவை என்னை நேசிப்பீரானால் நீர் நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர், எல்லாரையும் நீ நேசிக்கிற ஆண்டவர், நீ நன்மை செய்கிற தேவனாக இருப்பீரானால் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், நான் எழுந்து நடக்க எனக்கு கிருபை கொடும் என்று சொல்லி நான் இயேசுவை நோக்கி நான் கூப்பிட ஆரம்பித்தேன். அந்த சகோதரி சொன்னார்கள் நான் இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தவுடனேயே என்ன நடந்தது தெரியாது, ஒரு வல்லமை என் கால்களுக்குள் இறங்க ஆரம்பித்தது. 23 வருஷம் நடக்க முடியாது என்னை கர்த்தர் நடக்க கிருபை கொடுத்தார். அந்த சகோதரி மேடையில் வந்து சாட்சி கொடுத்தார்கள். இயேசு மதங்களுக்கு அப்பாற்பட்டவன், யார் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் இயேசு அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவன். இன்றைக்கு நீங்கள் அவரை தேடி வந்திருக்கிறீர்கள். ஒரு ஊழியக்காரனை நோக்கி கூப்பிடுற பிரயோஜனம் இல்லை. எந்த ஊழியக்காரர்களும் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. அற்புதம் செய்கிறவர் இயேசு. அவருக்குத்தான் தெரியும் உங்களுடைய பிரச்சனை என்ன, அவருக்குத்தான் உங்களுடைய வேதனை என்ன, நீங்க எவ்வளவு பாடுகள் மத்தியில் வந்திருக்கிறீர்கள், எவ்வளவு வேலை மத்தியில் வந்திருக்கிறீர்கள் என்பதை இயேசு ஒருவர் தான் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிற ஒரு ஆண்டவர், உங்களுடைய வேதனை பிரச்சனை பார்த்திருக்கிற ஆண்டவர். இன்றைக்கு அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிற பொழுது எந்த காரியத்திலே இன்றைக்கு இயேசு உங்களை அற்புதம் செய்ய வேண்டும், எந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் கூப்பிடுகிறீர்களோ அந்த காரியத்திலே இயேசு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த நன்மை கட்டாயம் இயேசு கொடுப்பார். காரணம் ஆண்டவர் தெளிவாய் சொன்ன காரியமே, நான் நன்மை செய்கிற ஒரு தேவனாக, இன்றைக்கு என் பிள்ளைகள் என்ன நன்மை எதிர்பார்க்கிறார்களோ அந்த நன்மை கொடுக்கக்கூடிய தேவனாக இன்றைக்கு என் ஜனத்தின் நடுவில் வருவேன் என்று சொல்லி ஆவியானவர் என்னோடு பேசினபடினால் தேவனுடைய ஊழியக்காரனாக இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு வந்திருக்க என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை இன்றைக்கு இயேசு கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேத புத்தகத்தை வாசித்து பாருங்க. இயேசு சென்ற இடமெல்லாம் அநேக ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்தார். அதுதான் இந்த வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு நன்மை செய்கிறவர், அவர்கள் எப்படி நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். முதலாவது வேதத்தை வாசித்து பாருங்க. மார்க் 1 அதிகாரம் 40 முதல் 42 வசனங்களை நீங்கள் கவனமாக வாசித்து பாருங்க. அல்ல மார்க் 1 அதிகாரம் 40 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மார்க் 1 அதிகாரம் 40 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். வேதம் சொல்லுகிறது, ஒரு குஷ்டரோகியான மனிதன் இயேசுவை தேடி வருகிறான். இயேசுடைய நாட்களிலே இந்த குஷ்டரோக வியாதி தீட்டுள்ள ஒரு வியாதி. அவர்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது. யோசித்து பாருங்க, சொந்த குடும்பத்தாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன், சொந்த குடும்பத்து வீட்டுக்குள்ளே அவனால் போக முடியாது. காரணம் கொடூரமான ஒரு குஷ்டரோக வியாதி அவனை தாக்கியிருந்தபடியினாலே சமுதாயம் அவனை புறக்கணித்து வைத்திருந்தது. சொந்த குடும்பத்தார் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை மனைவி இருந்திருக்கலாம், பிள்ளைகள் இருந்திருக்கலாம். மனைவியாலே பிள்ளைகளாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஒரு சொன்ன கிராமமே அந்த ஊர் மக்கள் அவனை புறக்கணித்து வைத்திருக்கிறார்கள். நீ வீட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே வரக்கூடாது. காரணம் அவர்கள் அப்படிப்பட்ட குஷ்டரோக வியாதி உள்ள மனிதர்கள் இயேசுடைய நாட்களிலே ஊருக்குள்ளே வரக்கூடாது, மனிதர்களுக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லி அங்கே அந்த நாட்களிலே கட்டுப்பாடுகள் இருந்தது. ஆனா வேதத்தை வாசித்து பாருங்க, இயேசு அந்த இடத்துல வந்தவுடனேயே இந்த குஷ்டரோகியான மனிதன், வீட்டுக்குள்ளே போக முடியாத ஒரு மனிதன், ஊருக்குள்ளே போக முடியாத ஒரு மனிதன், ஆனால் மகா பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக ஒரு தீட்டுள்ள ஒரு மனிதன் தான். ஆனா இயேசுவுக்கு முன்பாக போய் முழங்கால் படியிட்டான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவனுக்குள்ள ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? என் குடும்பத்தார் என்னை புறக்கணித்திருக்கலாம்,
நான் நேசித்த என் ஜனத்தார் என்னை புறக்கணித்து வைத்திருக்கலாம். எல்லாரும் நான் தீட்டு அருவருப்பானவன் என்று சொல்லி எல்லாரால் நான் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கலாம். ஆனால் யார் என்னை புறக்கணித்தாலும் இயேசு என்னை புறக்கணிப்பதே கிடையாது. அவர் நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர், என் வேதனை புரிந்து கொண்ட ஒரு ஆண்டவர். ஒருவேளை என் குடும்பத்தாருக்கு என் வேதனை தெரியாது. யோசித்து பாருங்கள். ஒரு பக்கம் சரீரத்தின் கொடிய வியாதனை அவனை வேதனை படுத்துகிறது. ஒருவேளை குஷ்டரோகத்தின் நிமித்தமாக அவனுடைய உடம்புல புழுக்கள் அரித்துக் கொண்டு இருக்கலாம். வேதனை ஒரு பக்கம், மறுபக்கத்திலே குடும்பத்தார் கூட நேசிக்கவில்லையே. இந்த நேரத்திலே எனக்காக மனதிறங்கி எனக்காக பரிதபிக்க வேண்டிய என்னை நேசிக்க குடும்பத்தார் கூட நேசிக்கவே இல்லையே. அதனுடைய வேதனை ஒரு பக்கம். பல விதத்தில் நெருக்கப்பட்ட அந்த மனிதன் இயேசுவை அறிந்து கொள்கிறான். இயேசு அந்த இடத்துல வந்தவுடனேயே அவனுக்குள்ள பெரிய நம்பிக்கை. இயேசு வந்து விட்டார். இவர் நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர், இவர் நன்மை செய்கிற ஆண்டவர். இவருக்கு முன்பாக நான் போய் நிற்பேன், இந்த இயேசுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி இயேசுவுக்கு முன்பாக போய் ஒரு அசுத்தமான ஒரு மனிதன் தான், தீட்டுள்ள ஒரு மனிதன் தான். ஆனாலும் என் இயேசு என்னுடைய தீட்டை பார்ப்பது இல்லை, என் அக்கிரமத்தை அவர் பார்ப்பது இல்லை. அவருக்கு முன்னால் போனால் என் பாவத்தை மன்னித்து அவர் என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு ஒரு நன்மை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட இயேசுவுக்கு முன்பாக வந்தான். வேதம் அழகாய் சொல்லுகிறது. வேதத்தை வாசித்து பாருங்கள். இயேசு அழகாக சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. யாராக இருந்தாலும், எவ்வளவு நெருக்கப்பட்டு எவ்வளவு கண்ணீரோடு கூட இருந்தாலும் என்னிடத்தில் வருகிற பொழுது நீ பாவி, நீ அக்கிரமக்காரன், என்னிடத்தில் வராது என்று சொல்லுகிற தேவன் இயேசு அல்ல. தன்னிடத்தில் வருகிற பிள்ளைகளை அவர் அரவணைத்து அவர் அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர். அதனால் அந்த குஷ்டரோகிக்குள்ளே அந்த நம்பிக்கை இருந்தது. இயேசு என் பாவங்களை மன்னிக்கிறது, அவருக்கு முன்பாக நான் போவேனானால் எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும், நான் எதிர்பார்க்கிற விடுதலை எனக்கு கிடைக்கும். இவர் தான் நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர், இவர் தான் ஜனங்களுக்காய் பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். யார் என்னை வெறுத்தாலும் இவர் என்னை வெறுக்க மாட்டார் சொல்லி அந்த நம்பிக்கையோடு கூட இயேசுவுக்கு முன்பாக வந்தான். மகா பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக வந்தான். வேதத்தை வாசித்து பாருங்க. அவனை கண்டவுடனேயே வேதம் அழகாய் சொல்லுகிறது, இயேசு மனதுருகினார். இயேசு மனதுருகினார். மனைவி மனதுருகவில்லை, பிள்ளைகள் மனதுருகவில்லை, சொந்த ஜனத்தார் மனதுருகவில்லை. ஆனால் இயேசு அவனை பார்த்த பொழுது பாருங்க, அவன் சரீரத்தை பார்க்காதபடி ஒருவேளை இயேசுடைய அருகிலே வந்த பொழுது அந்த குஷ்டரோக வியாதி நிமித்தமாக கெட்ட வாடை, தேவையில்லாத மன அசுத்த காரியங்கள், அசுத்த மனம் வெளியே வந்திருக்கும், நாற்றம் எடுத்துக் கொண்டு இருக்கும். அந்த நாற்றத்தை கூட இயேசு பொறுத்துக் கொண்டு அவனை மீது அவன் கரங்களை வைத்தார். சொன்னார், மகனே சித்தம் உண்டு. அவர் கேட்கிற, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொன்னவுடனேயே இயேசு அழகா அவனை பார்த்து சொன்னார். அவன் மீது கைகளை வைத்தார். மனைவி கையை வைக்க அருவருக்கிறாள், பிள்ளைகள் தொடுவதற்கு அருவருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை பாருங்கள், பரிசுத்தம் உள்ள ஒரு தெய்வம் தம்முடைய பரிசுத்தம் உள்ள கரத்தை அந்த குஷ்டரோகியின் மீது வைத்தார் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. அவனை தொட்டார், அவனை தொட்டார். நான் உனக்கு நன்மை செய்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும், உன் குடும்பத்தார் உன்னை கைவிட்டு விட்டாலும், ஒருவேளை நீ நேசித்த உன் பிள்ளைகள் உன்னை கைவிட்டு விட்டாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை தொட்டு அவனை சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, ஒருவேளை இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே குஷ்டரோகத்தின் நிமித்தமாக கைவிடப்பட்ட நிலைமையா இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே கூட ஏதோ ஒரு காரியத்தினாலே மற்றவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே, புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே, சிறுமைப்பட்ட ஒரு நிலைமையில இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஐயா, நான் எப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தேன், இப்படிப்பட்ட சிறுமை நிமித்தமாக என்ன தலை நிமிர்ந்து இருக்க முடியவில்லை, எங்கேயும் போக முடியவில்லை, எல்லோரும் என் குடும்பத்தை அற்பமாய் பார்க்கிறார்கள், என்னை அற்பமாய் பார்க்க சொல்லி ஒருவேளை இன்றைக்கும் நீங்க தலை குனிந்து போன நிலைமையிலே இன்னைக்கு இந்த கூட்டத்திற்குள்ளே வந்திருக்கலாம். கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் இயேசு உங்களுக்கு நன்மை செய்வார், உங்க தலையை நிமித்துவார். யார் யார் உங்களை பார்த்து அற்பமாய் நினைத்தார்களோ அதே கண்களுக்கு முன்பாக இயேசு உன் தலையை உயர்த்துவார், உங்களுக்கு அவர் அற்புதத்தை செய்வார். அமரவில்லை, கேரளா மாநிலத்தில் அமரவில்லை என்ற இடத்துல ஒரு முறை நாங்கள் செய்தியை கொடுத்துக் கொண்டிருந்தோம். சனிக்கிழமை நான் தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். ஜெப நேரம் வந்தது. ஜெபித்துக் கொண்டு இருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு சகோதரனை குறித்து என்னோடு மிக தெளிவாக பேசினார். அப்ப ஆண்டவர் ஆவியானவர் சொன்னார், இந்த கூட்டத்தின் பின்பகுதியிலே ஒரு சகோதரன் மனம் உடைந்து போய் கண்ணீரோடு ஜெபிக்கிறான். வேலை இழந்து போய் வேலை ஸ்தலத்தில் வேலை நீக்கம் செய்யப்பட்டு வேலை இழந்து போய் கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறான். நான் அவனை நேசிக்கிறேன்,
ஆண்டவரே, நான் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு வேலை இழந்து போய் இருக்கிறேன். ஆண்டவரே, நான் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறேன். எல்லாரும் வேலை செய்ய நற்பமாய் பார்க்கிறார்கள். ஆண்டவரே, வேலை இல்லாத உலகத்தில் எப்படி வாழ முடியும்? என் வேலையை திரும்ப தாரும் என்று சொல்லி மனம் உடைந்து போய் சகோதரன் ஜெபிக்கிறான். நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை ஆவியான இடத்துல சொன்னார். நான் சகோதரனுக்காக ஜெபித்தேன். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். தேவன் மீண்டும் இந்த வேலையை கொடுப்பார். உங்கள் அற்புதத்தை செய்து உங்களை வைத்துவார் என்று சொல்லி நான் ஜெபித்து எல்லாம் கூட்டத்தை முடித்தேன். கூட்டம் முடிந்த பின்பு அந்த சகோதரர் என்னை பார்க்கும்படியாக வந்தார். பார்த்தோட கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அவர் சொன்னார், பிரதர், நீங்க ஜெப நேரத்தில் சொன்னீர்களே, அந்த சகோதரன் நான் தான் அந்த சகோதரன். வேலை ஸ்தலத்தில் வேலை இழந்து போய் நிற்கிறேன். அநியாயமா குற்றம் சாட்டப்பட்டு வேலை இழந்து போய் நிற்கிறேன் சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொன்னார். வேலையை நான் இழந்து போய் விட்டேன். என் மனைவி என் பிள்ளைகளும் வேலை இல்லாதபடினாலே இனிமேல் உங்களோடு நாங்கள் வாழ முடியாதுன்னு சொல்லி என்னை தனியாக விட்டு தன் தகப்பன் வீட்டிற்கு போய்விட்டான். ஆறுதலாய் இருக்க வேண்டிய என் மனைவி, வேலை இழந்து போன நேரத்தில் என் துக்கத்தை ஆறுதல் படுத்த வேண்டிய என் மனைவி, எனக்கு தைரியம் கொடுக்க வேண்டிய என் மனைவியும் என் பிள்ளைகளும் என்னை விட்டு போய்விட்டார்கள். ஏன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி நான் மனம் உடைந்து போய் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களும் என் காத்து வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். நான் சொன்னேன், இயேசு சொன்னபடி உங்களுக்கு நன்மை செய்வார், நீங்க சந்தோஷமாய் போங்க. ஆண்டவர் மீண்டும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அதே மனைவி பிள்ளைகள் உங்களோடு வருவார்கள். கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதமான குடும்ப வாழ்க்கை கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் அந்த சகோதரனுக்காக ஜெபித்து நான் கடந்து சென்றேன். எனக்கு அருமையானவர்களே, சில மாதம் கழித்த பின்பு நான் தற்செயமாக மெட்ராஸ் சென்ற ஒரு கூட்டத்திலே அவரை பார்க்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். எனக்கு தெரியாது. அந்த சகோதரனை பார்த்து பேசினார். பிரதர், என்னை தெரிகிறதா என்று கேட்டார். நாங்கள் ஊழியத்தில் அநேகரை சந்திக்கிறோம், ஆனா எனக்கு யாருன்னு தெரியவே இல்லை. அப்பொழுதுதான் சொன்னார், அமர வேளையிலே நீங்கள் என்னை குறித்து ஆண்டவர் உங்கள் மூலமா பேசினாரே, வேலை இழந்து போய் குடும்பத்தை இழந்து போய் இந்த சகோதரன் சொன்னீர்களே, அந்த சகோதரன் நான் தான் என்று சொல்லிவிட்டு சொன்னார். ஆண்டவர் சொன்னபடியே அற்புதமாக மீண்டும் அந்த வேலையை கிடைக்க எனக்கு கிருபை கொடுத்தார். எந்த மனைவி பிள்ளைகள் போனார்களோ இப்ப எல்லாரும் என்னோட சேர்ந்து வாழ்கிறார்கள். சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழும்படிக்கு இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி அந்த சகோதரர் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையிலே, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போய் நிலைமையிலே இனிமேல் வாழ முடியுமா? இனிமேல் எப்படி வாழ முடியும்? இந்த கடன் பிரச்சனை இருக்கிறது, இவ்வளவு போராட்டம் இருக்கிறது, என்ன செய்ய முடியும் என்று சொல்லி இன்றைக்கு நெருக்கத்தின் மத்தியிலே வந்திருக்கலாம். இன்றைக்கு அவருக்கு முன்பாக வருகிற பொழுது இந்த குஷ்டரோகிய மனுஷன் ஒன்று அறிந்து கொண்டால், நான் நன்மையை பெற வேண்டுமானால் நான் இயேசுவுக்கு முன்பாக போக வேண்டும். நான் இயேசுவுக்கு முன்பாக போனால் இந்த இயேசு அற்புதத்தை செய்வான் சொல்லி விசுவாசத்தோடு கூட இயேசுவுக்கு முன்பாக அவன் வந்தபடியினால் தான் அவன் எதிர்பார்த்த நன்மைகளை இயேசு அவனுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், என்ன நன்மை நான் செய்ய வேண்டும், என்ன அற்புதத்தை என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும், எனக்கு முன்பாக வர சொல்லு, எனக்கு முன்பாக தங்களை தாழ்த்த சொல்லு, எனக்கு முன்பாக வருகிற பொழுது நான் நன்மை செய்கிற ஒரு தேவனை சொல்லி என்னிடத்தில் வருகிற பொழுது இன்றைக்கு எதிர்பார்க்கிற நன்மைகளை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்து என் ஜனத்தை நான் ஆசீர்வதிப்பேன். முதலாவதாக அவருக்கு முன்பாக நாம் வருகிற பொழுதுதான் இயேசு நமக்கு அற்புதத்தை செய்ய முடியும். நான் அநேக சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் செய்தி சொல்ல சாட்சிகள் தான் உங்கள் வாழ்க்கையிலே விசுவாசத்தை கொண்டு வர முடியும். ஒரு சகோதரி வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். அந்த சகோதரிய சாட்சி இயேசு விடுவிக்கிறார் டிவி நிகழ்ச்சியிலே அதை பிரத்யேகமாய் வெளியிட்டோம். நாங்கள் அந்த சாட்சியை கேட்டு அநேக மக்கள் இயேசுவின் பக்கம் திரும்ப எங்களால் பார்க்க முடிந்தது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அநேக சகோதரிகள் அந்த சவுடைய சாட்சியை கேட்டு அந்த கேசட் இடத்துல கேட்டார்கள். அந்த சவுடைய சாட்சி கேசட் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த சகோதரிய பெயர் ராமலட்சுமி என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான இந்து மதத்தை சார்ந்த ஒரு சகோதரி. நல்ல ஒரு வசதியான குடும்பத்தை சார்ந்த ஒரு சகோதரி. நல்ல ஒரு ஆசீர்வாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நல்ல சுகம் இருந்தது, செல்வம் இருந்தது, நல்ல குடும்ப வாழ்க்கை, 2 குழந்தைகள், எல்லாம் நல்லா வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அடையாது, இயேசுவை அறியாத ஒரு மதத்தில் இருந்தவர்கள். திடீரென்று அந்த சகோதரிக்கு ஒரு கொடிய வியாதி அந்த சகோதரியை தாக்க ஆரம்பித்தது. பல ட்ரீட்மெண்ட், பல டாக்டர்ஸ் பார்த்தார்கள். திடீரென்று அவருடைய ஜீரண உறுப்புகள் செயலிழந்து போய்விட்டது. சாப்பிட முடியாது, ஜீரண செயலிழந்து போனபடியினாலே ஆகாரம் கொடுக்க முடியாமல் போய்விட்டது. மெடிசன் மூலமாக உணவை கொடுத்து பார்த்தார்கள்.
இந்த தேவையில்லாத உடம்புல கட்டிகள் விளம்ப ஆரம்பித்து விட்டது. ஒரு பக்கம் ஜீரண உறுப்பு பாதிக்கப்பட்டது, சரீரத்தில் தேவையில்லாத கட்டிகள் எல்லாம் முழுவதும் எழும்ப ஆரம்பித்து விட்டது. அவர் கணவர் பிரபலமான மருத்துவத்தை அழைத்துக் கொண்டு போய் பார்த்தார். பெரிய பெரிய டாக்டர்ஸ் அவரை சோதித்து பார்த்தார்கள். எல்லாம் சோதித்து பார்த்துவிட்டு சொல்லிவிட்டார்கள், உங்களுடைய மனைவியுடைய ஜீரண உறுப்புகள் செயலிழந்து போய்விட்டது. அது நிமித்தமாக எல்லா ஆர்கன்ஸும் பாதிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் அவர்கள் பிழைப்பதற்கு வழி கிடையாது. அந்த சகோதரி மரணம் இன்னும் சில நாட்களிலே நடந்துவிடும். அவ்வளவுதான். இன்னும் சில நாட்கள் தான், மாதங்கள் கூட சொல்லவில்லை. இன்னும் சில நாட்களிலே அந்த சகோதரி மரித்து போய் விடுவார்கள் என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். அவளை வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போய் விடுங்கள், இனிமே வைப்பதில் பிரயோஜனமே கிடையாது என்று சொல்லி அந்த சகோதரி வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். அந்த சகோதரி நான் இருக்கிற பாளையங்கோட்டில் இருக்கிற அந்த ஊரில் அவர்கள் இருந்தார்கள். ஒரு 4-5 தெரு அந்த சகோதரி இருந்தார்கள். பாருங்க, அந்த நேரத்திலே கூட உறவினர்கள் சொன்னார்கள், உன் முடியை இங்கே கொடுத்து விடு, இப்படி கொடுத்தா முடியை எடுத்து விட்டால் உனக்கு அது அற்புதம் நடக்கும் என்று சொல்லி பாருங்க, சில உறவினர்கள் பாருங்க எலும்பும் தோலுமாய் கிடக்கிறார்கள், சாப்பிட முடியாது, உடம்பெல்லாம் கட்டி. அந்த நிலைமை நம்பிக்கை பாருங்கள், முடியை கொடுத்தால் அற்புதம் நடக்கும் என்று சொல்லி பரவாயில்ல எப்படியாவது சுகம் கிடைக்கட்டும் என்று சொல்லி அழகான ஒரு கூந்தல் உடையவர்களாம் தன் தலையை மொட்டை அடிப்பதற்கு கொடுத்தார்கள். தலையை மொட்டை அடித்து விட்டார்கள். எல்லாம் அடித்த பின்னும் கொடூரம் பயங்கரமாய் ஆகிவிட்டது. ஆனால் அவருக்கு தெரிந்த ஒரு உறவினர் சகோதரி, அவர்கள் இயேசுடைய அன்பை ருசித்தவர்கள், ஒரு நாள் அவளை பார்க்கும்படி வந்தார்களாம். அவளை பார்த்து பேசிக்கொண்டே சொன்னார்களாம், இயேசு உனக்கு நன்மை செய்ய முடியும், நீ அவரை கூப்பிடுவாயானால், இயேசுவுக்கு முன்பாக உன்னை தாழ்த்துவாயானால், இயேசு எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் செத்து போன லாசரு உயிரோடு கூட எழுப்பினது. அவர் யாராக இருந்தாலும் அவரிடத்தில் வருகிற பொழுது அவர் கேட்கிற நன்மைகளை இயேசு கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் சொல்லி இயேசுடைய அன்பை குறித்து அந்த சகோதரி மிக அழகாக பேச ஆரம்பித்தார்களாம். இந்த சகோதரி கேட்க கேட்க இந்த சகோதரிக்குள் ஒரு இந்தி சகோதரியாக இருந்தாலும் அதை கேட்க கேட்க ஒரு விசுவாசம் வளர ஆரம்பித்தது. அவர் சொன்ன, எனக்காக ஜெபம் பண்ணு என்று சொன்னார்கள். அந்த சகோதரி ஊழியக்காரி கிடையாது. அவர்கள் ஜெபித்து விட்டு கடந்து போய் விட்டார்கள். ஆனால் வியாதியின் கொடூரம் அதிகமாக எழும்பினவுடனேயும் மரண நேரம் அந்த சகோதரி நெருங்க ஆரம்பித்தது. ஆனால் ஒரு உயிர் போக முடியாது, போராடி கொண்டிருந்தது. காரணம், சிறு குழந்தைகள். அந்த குழந்தைகள் படுக்க நின்று கொண்டிருக்கிற கணவர் நின்று கொண்டிருக்கிறார். ஏன்னா மனைவியுடைய மரண நேரம் வந்து விட்டது என்று சொல்லி மனைவியுடைய அருகிலே கணவர் நின்று கொண்டிருக்கிறார். 2 சிறு குழந்தைகள் அவர்களும் படுக்கை நேரில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சகோதரிக்கு உடன் பிறந்த மற்ற 2 சகோதரிகளும் தன் சகோதரி மரண நேரத்தில் அவருடைய படுக்கை அருகிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உயிர் போக முடியாத போராட்டம். அந்த சகோதரி கண்ணீர் வடிந்தது. உடன் வந்த சகோதரி சொன்னார்கள், ஒரு பிள்ளையை பார்த்து அழுகிறாள், தான் போய்விட்டால் பிள்ளையுடைய கதி என்ன, என் பிள்ளைகள் அனாதை ஆகிவிடுவார்களே என்று சொல்லி என் சகோதரி பயப்படுகிறாள் என்று சொல்லி தன் சகோதரியை பார்த்து அன்பாக பேசினார்கள். நீ பயப்படாதே, என் பிள்ளையை போல உன் பிள்ளையை நான் வளர்ப்பேன், அவளுக்கு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன், நீ உன் பிள்ளையை குறித்து கலங்கவே கலங்காதே, பயப்படாது என்று சொல்லி ஆறுதல் வார்த்தை சொன்னார்கள். அவ்வளவுதான் அவர்களால் சொல்ல முடியும். உனக்கு சுகம் கிடைக்கும், ஜீவன் கிடைக்கும் அவளால் சொல்ல முடியாது. அவளால் முடிந்த ஒரே ஒரு வார்த்தை, உன் பிள்ளையை நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம், நீ கவலைப்படாது, நீ கவலைப்படாது என்று சொல்லி. காரணம் என்ன, அப்படியாவது சமாதானமாக அவள் உயிர் போய்விடுமா என்று சொல்லி அதை நினைத்துத்தான் அந்த சகோதரிகள் சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த சகோதரி கண்ணீரோடு வார்த்தை சொன்னார்கள், என்னுடைய நேரம் எனக்கு நெருங்கியவர் நான் பார்க்கிறேன், ஆனால் எனக்கு யாராவது ஜெபிக்க வேண்டும். நான் கடைசி நேரத்தில் ஒரே ஒரு காரியம் எதிர்பார்க்கிறேன், எனக்கு யாரும் ஜெபிக்கிறவர்களை கொண்டு வந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் தான் கேட்கிறேன், ஒன்று நான் கேட்கவில்லை. யாராவது இந்த நேரத்தில், என் மரண நேரத்தில் எனக்கு யாராவது வந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சகோதரி கண்ணீரோடு கூட தன் கணவரையும் தன் சகோதரியும் பார்த்து கேட்டார்கள். அவள் எல்லாரும் இந்து மதத்தை சார்ந்தவர்கள், என்ன தெரியவில்லை. ஆனால் அந்த சகோதரி சொன்னார்கள், பரவாயில்லை, 2 வீடு தள்ளி 2 சகோதரிமார் இருக்கிறார்கள், அவர்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறாங்க சொன்னார்கள். எங்கள் ஜெப ஐக்கியத்தை சார்ந்து 2 சகோதரி வீடு அங்கே இருந்தது. உடனடி அவர்கள் போய், என் சகோதரி மரண நேரம் வந்து விட்டது, அவள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறாள், தயவு செய்து நீங்கள் வந்து அவளுக்காக ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஜெபத்தை செய்யுங்கள் சொன்னவுடனேயும் இவர்கள் 2 பேரும் அந்த சகோதரியை பார்க்கும்படியாய் போனார்கள். இந்த சகோதரிமார் சொன்னார்கள், அவளை பார்த்தபடி எலும்பும் தோலுமாய் மரணத்தோடு போராடி கொண்டிருந்தார்கள். இந்த 2 சகோதரி போன உடனேயும் அவருடைய அருகில் முழங்கால் படியிட்டார்கள். முழங்கால் படியிட்டு, இயேசுவே,
நீர் மரித்து போன லாசருவை உயிரோடு கூட எழுப்பினீர். செத்து போன எவரி மேலே உயிரோடு கூட எழுப்பினீர். உம்முடைய பார்வையில் லேசான ஒரு காரியம். நீர் நன்மை செய்கிற ஒரு ஆண்டவே, நீர் அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவே. ஆண்டவர், இந்த சகோதரி கடைசி நேரத்தில் கூட ஜெபம் பண்ண வேண்டும், ஜெபித்தால் அற்புதம் நடக்கும் என்று சொல்லித்தானே எங்களை அழைத்திருக்கிறார்கள். நாங்கள் உம்முடைய நாமத்தை சொல்லுகிறோம் ஐயா. இந்த சகோதரிக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், இவளுக்கு ஒரு சுகத்தை கொடும் என்று சொல்லி 2 பேரும் ஆண்டவர் உடைந்த உள்ளத்தோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். மரண நேரம் அங்கே மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். 2 விசுவாசிகள் தான், சகோதரி தான். ஆனா போராடி தேவ சமூகத்தில் சகோதரிக்கு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். கண்ணீரோடு ஜெபித்து அவள் மீது கைகளை வைத்து, ஆண்டவரே இன்றைக்கு வல்லம் இந்த சகோதரிக்குள்ள இறங்கட்டும், இவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், இந்த வியாதி படுக்கை மாற்றி இந்த மகளுக்கு ஜீவனை கொடும், புது பலனை கொடும் என்று சொல்லி அந்த 2 சகோதரிகள் கைகளை வைத்து ஜெபித்தார்கள். ஜெபித்து முடித்த உடனே பாருங்க, அது வரையும் எத்தனையோ வருஷங்களாக ஜீரணம் பாதிக்கப்பட்டு சாப்பிட முடியாதபடி மருத்துவத்தின் மூலமா ஊசியின் மருந்து ஆகாரத்தை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி முடிந்த உடனேயே அந்த சகோதரி கண்கள் திறக்கப்பட்டு அவர் சொன்னார்கள், எனக்கு பசியா இருக்கிறது, ஏதாவது ஒரு ஆகாரத்தை கொடுங்கள், எனக்கு பசியா இருக்கிறது சொன்னார்கள். அதுவரை வாய் திறந்து பசி என்று சொன்னதே கிடையாது. சொன்ன உடனே பாருங்க, ஒரு டம்ளர் பால் கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஒரு டம்ளர் பாலையும் அப்படியே குடிக்கும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அத்தனை வருஷம் சாப்பிட முடியாத ஒரு சகோதரி இன்னைக்கு பாருங்க, உடனே அவருக்கு கணவருக்கு ஆச்சரியம், சகோதரிக்கு ஆச்சரியம். மறுபடியும் டாக்டர் வரவழைத்து பார்த்தார்கள். டாக்டருக்கு ஆச்சரியம், இந்த சகோதரி ஜீரண உறுப்பு இப்படி செயல்படுகிறது, இதுவரை செயல்படாத ஜீரண உறுப்பு இப்படி செயல்படுகிற டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்டார்கள். தொடர்ந்து சில காத்தை செய்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் அற்புதமான சுகத்தை கொடுத்து நல்ல சரீர சுகபலத்தோடு கூட அந்த சகோதரி ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யோசித்துப்பா, ராமலட்சுமி அந்த சகோதரி பெயர். மரணத்தோடு போராடிய சகோதரி. ஆனா இயேசு நன்மை செய்வார், இயேசுவுக்கு முன்பாக போனார், இயேசுவை கூப்பிட்டால் அற்புதம் நடக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு தனக்காக ஜெபிக்க சொன்னார்கள். அவர்கள் இயேசுவை ஜெபிக்க ஆரம்பித்தவுடனேயே இயேசு அற்புதத்தை செய்து அந்த மகளை இன்றைக்கு அநேகருக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார். அவருடைய உறவினர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், எல்லாரும் ஆச்சரியப்படுவார், அந்த கிராமமே ஆச்சரியப்படுகிறது. எப்படி இது நடந்தது, இவள் மரித்துவிட நினைத்துக் கொண்டு எப்படி நடந்து சொல்லி மற்றவர்கள் ஆச்சரியப்படும்படியான காரியத்தை இயேசு அந்த மகளுக்கு செய்தார். அதோட பெரிய காரியம் என்ன தெரியுமா? இந்த சகோதரி அற்புதத்தை பெற்றுக் கொண்டது மாத்திரம் அல்ல, அந்த சகோதரி சாட்சி என்ன வந்தார்கள், அந்த சகோதரன் சாட்சி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சொல்லிவிட்டு, பிரதர், இன்றைக்கு நான் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இன்றைக்கு நான் இயேசு எனக்கு ஜீவன் கொடுத்தபடினால் இயேசுவுக்காக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த கிராமமே இந்த சகோதரி நிமித்தம் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவங்க ஒரு சாட்சி எனக்கு சொன்னாங்க பாருங்க. அவருடைய அண்ணன் மகள், அண்ணனுடைய மருமகள், இவருடைய குடன் பிறந்த அண்ணனுடைய மருமகள் 10 வருஷமாய் குழந்தை கிடையாதாம். அப்ப இந்த சகோதரி ஒரு நாள் அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கிற பொழுது அந்த மகளை அழைத்தார்களாம். பார், உனக்கு தெரியும், மரண நேரத்தில் நான் இருந்த எனக்கு இயேசு அற்புதம் செய்தார், நீ கண்கூடாய் பார்த்தாய். அப்ப எனக்கு நன்மை செய்த ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தை கொடுக்க முடியும், உனக்கு நன்மை செய்ய முடியும். நீ இயேசுவுக்கு முன்பாக வா. நான் இயேசுவை கூப்பிட்ட உடனே தானே இயேசு எனக்கு இந்த அற்புதத்தை செய்தார். உனக்கு 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கலாம், எத்தனையோ நீயும் கோயிலுக்கு போய் பார்த்தாய், எத்தனையோ காரியங்களை செய்து பார்த்தாய், உனக்கு குழந்தை இல்லை. ஆனால் இன்றைக்கு நீ இயேசுவுக்கு முன்பாய் வருவாயானால் இயேசு உனக்கு நன்மை செய்ய முடியும். எனக்கு நன்மை செய்த ஆண்டவர் உனக்கு ஒரு நன்மை செய்ய முடியும் என்று சொல்லி தன் மகளை பார்த்து சொல்ல ஆரம்பித்தான். அந்த சகோதரி சொன்னாலும், அப்ப எனக்கா நீ ஜெபம் பண்ணுவியா? சரி, உனக்கா நான் ஜெபிக்கிறேன் சொல்லிவிட்டு இந்த ராமலட்சுமி சகோதரி, அப்பொழுதுதான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட சகோதரி இவளுக்கா ஜெபித்த, ஆண்டவரே உம்மை தேடின பொழுது, உமக்கு முன்பாக நான் வந்த பொழுது எனக்கு நன்மை செய்தேன், மரணத்தோடு போராடி கொண்டு எனக்கு ஜீவனை கொடுத்து ஆண்டவர் இன்றைக்கு ஒரு சாட்சியை வைத்திருக்கிறே, இவளுடைய கற்பத்தை ஆசீர்வதியும், இவளுக்கு ஒரு குழந்தை கொடுத்து இவள் எதிர்பார்க்க நன்மை கொடும் என்று சொல்லி இந்த சகோதரி அந்த மகள் மீது கை வைத்து ஜெபித்தார்கள். 10 வருஷமாய் குழந்தை கிடையாது. இந்த சகோதரி ஜெபித்த உடனேயே அந்த மாதத்திலேயே அந்த மகள் கர்ப்பம் தரிக்க முடிய ஆண்டவர் கிருபை கொடுத்தார். யோசித்து பாருங்க, அவர் நன்மை செய்கிற ஆண்டவர் யாராக இருந்தாலும் சரிதான். அவருக்கு முன்பாக நாம் வருகிற பொழுது, அவரை தேடி வருகிற பொழுது, ஆண்டவரே நான் உம்முடைய மகள், இன்றைக்கு நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், ஆனால் உம்மிடத்தில் வருகிற பொழுது நீர் நன்மை செய்கிற ஆண்டவரின் அறிந்திருக்கிறேன், இன்றைக்கு நான் எதிர்பார்க்க நன்மை எனக்கு செய்யும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை இன்றைக்கு இயேசு உங்களுக்கு கொடுத்து அவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு முதலாவதாக அவருக்கு முன்பாக நாம் வருகிற பொழுது இயேசுவோடு நான் நன்மையை பெற்றுக் கொள்ள முடியும். இரண்டாவது, வேதத்தை வாசித்து பாருங்க. அவர் நன்மை செய்த இன்னொரு காரியம் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த காரியத்தை சொல்வதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன்.
ஊழியத்தின் பாதையிலே அநேக குடும்பங்களை நாங்கள் சந்திக்க ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். சந்திக்கிற பொழுது அநேக பெற்றோர்கள் எங்களுக்கு ஜெபிக்க சொல்கிற ஒரு காரியம் கிட்டத்தட்ட 75% என்று சொல்லலாம். அநேக குடும்பத்தை ஜெபிக்கிற பொழுது அங்கே இருக்க பெற்றோர்கள் எங்களுக்கு ஜெப உதவி கேட்கிறார்கள், ஜெபிக்க சொல்கிறார்கள். என்ன காரியம் என்று கேட்டால் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க சொல்கிறார்கள். ஐயா, என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்க பிள்ளைகளை குறித்த கலக்கமா இருக்கிறது, எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், ஐயோ என் மகனுக்கு ஒரு நன்மை கிடைக்குமா, என் மகளுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையுமா, ஐயோ என் பிள்ளைக்கு வயதாகி கொண்டே இருக்கிறது, திருமணம் நடக்கவில்லை, என் மகளுக்கு வயதாகிறது, இன்னும் குழந்தை கிடைக்கவில்லை. இப்படி அநேக பெற்றோர்கள் பிள்ளைகள் நிமித்தமாய் கண்ணீர் வடிப்பதை போகிற இடமெல்லாம் பார்க்க முடிகிறது. சிங்கப்பூர் தேசத்திலே கூட இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த தேசம் இப்படி இருக்கிறது, ஐயோ இந்த தேசத்தில் பயங்கரமான காரியம் நடக்கிறது, என் மகள் எப்படி வாழப் போகிறார், என் மகனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி இன்னைக்கு அநேக பெற்றோர்களுக்குள்ளே பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம் இருக்கிறது. ஆனா எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். வேதம் என்ன சொல்கிறது? பிள்ளைகள் அவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். எப்படி நம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறது? இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன நன்மைகளை கேட்டு வந்திருக்கிறீர்களோ, ஒருவேளை உங்களுக்கு இல்லாவிட்டாலும் ஐயா என் பிள்ளையை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், அவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நீங்க பிள்ளைகளுக்காக தேடி வந்திருக்கலாம். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு என்ன அற்புதத்தை கேட்கிறீர்களோ அந்த அற்புதங்களை இயேசு உங்களுக்கு கொடுத்து உங்க கண்கள் காணும்படி கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அந்த வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? வேதத்தை ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22 முதல் 28 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக இயேசுவிடத்தில் வருகிறாள். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவை குறித்து அறிந்து கொண்டவுடனேயும் இயேசுவுக்கு முன்பாக வருகிறாள். இயேசுவை கண்டவுடனே அவர் பாதத்தை பிடித்துக் கொள்ளுகிறார். ஆண்டவரே என் வாலிப மகள், என் வாலிப மகள், ஆண்டவரே என் வாலிப மகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். ஒரு அசுத்த ஆவி என் மகளை தாக்குகிறது. யோசித்து பாருங்க, வாலிப மகள் அந்த கொடிய அசுத்த ஆவி தாக்குகிற பொழுது அவள் படுகிற வேதனையை இந்த தாயாரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஐயோ என் மகள் இப்படி இந்த பிசாசு வேதனை படுத்துகிறது, ஐயோ இந்த அசுத்த வேதனை படுத்துகிறேன். தன் மகள் படுகிற வேதனையை தாங்க முடியாதபடிக்கு இயேசுவிடத்தில் வருகிறார். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இவர் நன்மை செய்கிற ஆண்டவர், இவரிடத்தில் போனால் என் மகளுக்கு ஒரு நன்மை கிடைக்கும், என் மகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி இந்த சகோதரி இயேசுவிடத்தில் வந்தான். இயேசுவிடத்தில் வந்து இயேசுடைய பாதத்தை பிடித்துக் கொள்கிறான். எனக்கு அருமையானவர்களே, வேதத்தை வாசித்து பாருங்கள். இயேசுவிடத்திலே யார் என்ன கேட்டாலும் அவர் கொடுக்கிற ஒரு ஆண்டவர், இல்லை என்று சொல்வதே கிடையாது. இயேசு சொன்னார், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன். அப்ப இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க யார் என்ன கேட்டாலும் அதை அவர் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. ஆனால் இந்த வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் இந்த சகோதரி இயேசுவை நோக்கி கூப்பிடுற, தாவீதின் குமாரனே என் மகளுக்கு இரங்கும், ஐயோ கொடிய பிசாசினாலே என் மகள் வேதனை படுகிறாள், என் மகளை வேதனை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிட்டு கொண்டு வருகிறாள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு அவளுக்கு மறு உத்தரவாக ஒன்றையுமே சொல்லவில்லை, அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யவில்லை, அவள் மகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கவில்லை என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, அவர் அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர், நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர் தான். தன்னை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஜெபங்களை கேட்டு ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். ஆனால் இந்த சகோதரி கதறி கதறி கூப்பிட்டும் இயேசுவுக்கு பின்பாக வந்தும் இயேசு இவளுக்கு ஒரு பதிலும் சொல்லவும் இல்லை, ஒரு அற்புதம் செய்யவும் இல்லை. ஆனால் இந்த சகோதரி விடாப்பிடியாக இயேசுவிடம் வந்து கேட்கிற, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும், நீர் இரக்கமுள்ள தேவனாயிற்று, நீர் மனதுருகிற தேவனாயிற்று, ஏன் என் மகளுக்கு இறங்கவில்லை, ஏன் என் பிள்ளை நீர் ஆசீர்வதிக்கவில்லை, ஏன் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை, ஆண்டவர் என் மகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி இந்த தாயார் கேட்டவுடனே தான் அப்பொழுதுதான் இயேசு ஒரே ஒரு காரியத்தை சொன்னார். நான் அற்புதம் செய்கிற தேவன் தான், நான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர், என்னிடத்தில் நன்மை கேட்கிற பொழுது நீ கேட்கிற நன்மை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் தான். ஆனால் நான் ஏன் உன் பிள்ளையை ஆசீர்வதிக்க முடியவில்லை, ஏன் நீ கேட்கிற நன்மை என்னால் செய்ய முடியவில்லை? ஆண்டவர் அழகா அவளுக்கு பதில் கொடுத்தார். அதே மத்தேயு 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம்.
அவர் அவளை நோக்கி, இயேசு அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து பிள்ளைகளின் அப்பத்தை தூக்கி நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல, நாய்க்குட்டிகளுக்கு நல்லதல்ல. ஆண்டவர் சொன்னார், நான் ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர், நீ கேட்கிற நன்மையை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் தான். ஆனால் என்னால் முடியவில்லை. காரணம் என்ன? பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க முடியாது. அது அர்த்தம் என்ன? நீ பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். உன் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்க முடியாதபடி இருப்பதற்கு ஒரே ஒரு தடை என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லை. நீ பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு என் பிள்ளை ஆசீர்வதியும் என்று சொன்னால் நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணம் என்ன? பெற்றோர் செய்கிற சில பாவங்கள், தாய் தகப்பன் செய்கிற சில காரியங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சாபமாய் வருகிறது. இன்னைக்கு அநேக பெற்றோர்களை கண்ணீர் வடிக்கிறீர்கள். ஆனால் நாம் செய்கிற சில காரியங்கள், நாம் செய்கிற சில பாவங்கள், நாம் செய்கிற சில அசுத்தமான காரியங்கள் தான் இன்னைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை தடை பண்ணி கொண்டு இருக்கிறது. உன்னை தெளிவாக நீங்க அறிந்து கொள்ளுங்கள். நாம் பரிசுத்தம் இல்லாதபடி இருப்போமானால் தேவன் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது. நமக்குள்ளே முதலாவது கர்த்தரை குறித்த பயம் இல்லாவிட்டால், நாம் ஆண்டவரை நேசிக்காவிட்டால் தேவன் எப்படி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும்? அவர் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் தான், அற்புதம் செய்கிற ஆண்டவர் தான். ஆனா உங்கள் வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கிறதா? உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக ஒரு உண்மை உள்ள வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கையா இருந்தால் தான் தேவன் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்க முடியும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்க. நாம் பரிசுத்தமா இல்லாதபடிக்கு, நாம் தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, நாம் தேவனுக்கு பெரிய தூரமாய் வாழ்ந்து கொண்டு பிள்ளையை ஆசீர்வதியும் என்று சொன்னால் தேவன் ஒரு காலம் நம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது. ஒரு முறை ஒரு பட்டணத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். ஒரு சகோதரி ஜெபிக்கும்படியாய் வந்தார்கள். அவர் அரசாங்கத்திலே பணி செய்து கொண்டிருந்த ஒரு சகோதரி. அவள் கண்ணீரோடு எனக்கு சொன்னார்கள், பிரதர், என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்கள், என் வாலிப மகனுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நான் அரசாங்கத்திலே இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கணவர் கிடையாது, நான் ஒரு விதவை. இந்த வாலிப மகன் தான், இவனுக்காகத்தான் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன். ஆனா அவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவர் சொன்னார்கள், சில ரவுடிகளோடு சேர்ந்து கொண்டு ரவுடித்தனமான காரணம் செய்து கொண்டிருக்கிறான், பயங்கரமான காரணம் செய்ய. ஒவ்வொரு நாளும் இவனுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கை தவறான வாழ்க்கை. எப்பொழுது பார்த்தாலும் முரட்டாட்டமா இருந்து கொண்டிருக்கிறான். எங்கேயாவது சண்டை போட்டு வந்து விடுகிறான். என்ன செய்வது தெரியவில்லை. இவனுக்காக நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், இவனை நம்பித்தானே இருக்கிறேன். இவனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது. என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க. யான் ஒரு விதவை, என் மகனுக்காக ஜெபம் பண்ணு, இவனுடைய ஆசீர்வாதத்தை காண வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு கஷ்டப்படுகிறேன். அவன் புரிந்து கொள்வதே கிடையாது. என்னை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறான். என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை வேண்டும், ஆண்டவன் மகனை விடுதலையாக்க வேண்டும், இந்த பொல்லாத பிசாசும் பிடியில் இருந்து என் மகனை விடுதலையாக்க வேண்டும், என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்லி கண்ணீரோடு அந்த சகோதரி சொன்னார்கள். நான் சொன்னேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர் விதவைகளுக்கு நீதி செய்கிற ஒரு ஆண்டவர். கட்டாயமாய் உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நீதி செய்வார் என்று சொல்லி அந்த சகோதரிக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நாயின் விதவை கண்ணீரை கண்டு அந்த நாயின் மகனை உயிரோடு கூட எழுப்பி கொடுத்தேரே. இந்த தாயார் ஒரு விதவை தாயார் கண்ணீரோடு வந்திருக்கிறார்களே, இந்த மகனை ஆசீர்வதியும், அந்த பொல்லாத பிசாசின் பிடியில் அந்த மகனை விடுதலை யாக்கும், அந்த முரட்டாத்தை விடுதலை யாக்கி தாய்க்கு கீழ்ப்படிந்து ஒரு ஆசீர்வாத வாழ்க்கை கொடுத்து அவனை ஆசீர்வதியும். அவனுடைய சந்தை தாயார் பார்த்து நன்றி செலுத்த இந்த தாயாருக்கு நன்மை செய்யும் என்று சொல்லி அந்த சகோதரிக்காக தேவ சமூகத்திலே நான் கண்ணீரோடு செபிக்க ஆரம்பித்தேன். நடந்த காரியத்தை சொல்லுகிறேன். நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கிற பொழுதே பரிசுத்த ஆவியான வல்லமை என்னை நிரப்ப ஆரம்பித்தது. அப்படி ஆவியார் மிக தெளிவாக சொன்னார், நான் அவனை ஆசீர்வதிக்க முடியாது சொல்லி சொன்னார். இவள் செய்த பாவம், இவள் வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை, இவள் செய்த பாவம் தான் இன்னைக்கு இந்த மகன் மீது சாபமாய் வந்திருக்கிறது. இவள் மகனுக்காய் கண்ணீர் வடிக்கிறாள். ஆனா இவளுடைய வாழ்க்கையிலே அவள் செய்த சில காரியங்களை ஆவியால் தெளிவாக வெளிப்படுத்தினார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தன் பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இவள் ஜெபிக்கிற ஜெபத்தை என்னால் கேட்க முடியாது, நான் அந்த பிள்ளை ஆசீர்வதிக்க முடியாது என்று சொல்லி ஆவியால் தெளிவாக சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் ஜெபத்தை நிறுத்தினேன். ஜெபத்தை நிறுத்திவிட்டு அந்த தாயாரை பார்த்து சொன்னேன், நீங்கள் அரசாங்கத்தில் வேலை செய்கிறீர்கள், ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லை. நீங்க பரிசுத்தம் இல்லாதபடி உங்கள் வாழ்க்கை அசுத்தமான காரியங்களை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆவியானவர் உங்களுக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லை, எப்படி உன் பிள்ளை அவர் ஆசீர்வதிக்க முடியும்? முதலாவது நீங்கள் மனம் திரும்புங்கள். நீங்கள் மனம் திரும்புகிற பட்சத்தில் தான் தேவன் மனை ஆசீர்வதிக்க முடியும். நீங்கள் மனம் திரும்பாதபடிக்கு தேவன் விரும்பாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கண்ணீர் வடிப்பதை ஒரு பிரயோஜனமே
பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் எவ்வளவு ஜெபம் செய்தாலும் சரிதான், கர்த்தர் உன் மனை ஆசீர்வதிக்க முடியாது. நீங்கள் முதலாவது மனம் திரும்ப வேண்டும். உங்கள் பாவத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்புவீர்களானால் இயேசு உங்க பிள்ளை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் என்று சொன்னேன். அந்த சகோதரி கண்ணீர் வடி ஆரம்பித்தது. அழுது கொண்டே சொன்னார்கள், உண்மைதான், ஆண்டவர் சொன்னபடி என் வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை, தவறான தொடர்புகள் எனக்குள்ள இருக்கிறது. கண்ணீர் விட்டு அழுதார்கள். நான் சொன்னேன், ஆனால் ஆண்டவங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவன் குற்றத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள். நீங்க மனம் திரும்பினால் நிச்சயமா உங்கள் மகனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் சொல்லி அந்த சகோதரிக்கு ஜெபம் பண்ணினேன். அவ்வளவுதான் ஊழியக்காரர் சொல்ல முடியும். ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கிறவர். இல்லை நான் ஆசீர்வதிக்கிறேன், எப்படியா உங்க பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு சொல்லி ஊழியக்காரர் சொல்ல முடியாது. ஆண்டவர் காரியங்கள் வெளிப்படுத்துவார். திரும்ப சொல்லு, மனம் திரும்ப சொல்லு, பாவத்தை விட்டு மனம் திரும்ப சொல்லு, பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்க சொல்லு. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் நன்மை செய்வேன். அதைத்தான் ஆண்டவர் ஊழியக்காரருக்கு சொல்ல முடியும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்கிற பொழுதுதான் தேவனிடத்தில் நன்மை பெற்றுக் கொள்ள முடியும். அதான் தெளிவாய் சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு முன்பாக வருகிற பொழுது, நாம் அவர் முழு இருதயத்தோடு தேடுகிற பொழுது, ஒரு பரிசுத்தத்திற்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கிற பொழுது, தேவன் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நான் அநேக சம்பவங்களை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். ஒரு முறை ஒரு தாயார் தன்னுடைய வாலிப மகளை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அவளை பார்த்த பொழுது கண்டு அவர் கிறிஸ்தவத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அவர் நெற்றியிலே அவளை பார்த்த அடையாளம் பார்த்த பொழுது அவள் இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி நான் அறிந்து கொண்டேன். நான் அவளோட கூட அந்த தாயாரோட வாலிப மகள் வந்தார்கள். அந்த தாயார் அழுது கொண்டே சொன்னார்கள், ஐயா என் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் கேட்டேன், எதற்காக வந்திருக்கிறீர்கள், நான் உங்களை என்ன செய்வேன் கேட்ட உடனேயே அந்த தாயார் கண்ணீரோடு சொன்னார்கள், என் வாலிப மகளுக்காய் வந்திருக்கிறேன், என் வாலிப மகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். என்ன காரியம் என்று கேட்டேன். இது நடந்து சில ஆண்டுகள் ஆகிவிட்டது. என்ன காரியம் என்று கேட்டேன். அந்த தாயார் சொன்னார்கள், என் மகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அநேக வருஷங்கள் நாங்கள் முயற்சி பண்ணுகிறோம். 21 வயதில் இருந்து எப்படியாவது என் மகளுக்கு ஒரு திருமணத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி நானும் எவ்வளவோ காத்து செய்து பார்த்து விட்டேன். அவர் சொன்னார்கள், மந்திரவாதங்களை செய்தோம், ஜோசியங்களை பார்த்தோம், அநேக காரியங்களை சொல்லி செய்து பார்த்து விட்டேன். சொல்லிவிட்டு 8 ஆண்டுகள் முடிந்து போய்விட்டது. இப்படி என் மகளுக்கு 29 வயது முடிந்து 30 வயது ஆக போகிறது. இன்னும் என் மகளுக்கு திருமணம் நடக்கவில்லை. என் மகளுடைய திருமண காத்துக்கு வந்திருக்க சொன்னார்கள். என் மகளுக்கு 30 வயது ஆகிறது சொன்ன உடனேயே அந்த வாலிப மகள் இந்த கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. அந்த மகள் என்னை பார்த்து கேட்டார், சகோதரனே, நானும் மற்ற வாலிப பிள்ளைகளைப் போல ஒரு ஆசீர்வாதமான குடும்ப வாழ்க்கை வாழ முடியுமா? எனக்கு இயேசு ஒரு அற்புதத்தை செய்வாரா? சொல்லிவிட்டு அந்த சகோதரி ஒரு காத்தை சொன்ன வாலிபத்தை பார்த்து பேசினார்கள். அவர் சொன்னார்கள், பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு பக்கம் எனக்கு திருமணம் நடக்கவில்லை, என் உள்ளத்தை வேதனைப்படுத்துகிறது, துக்கமா இருக்கிறது. ஆனால் மறுபக்கத்திலே என் வீட்டுக்கு வருகிறவர்கள் என்னை பார்த்து சொல்கிற வார்த்தைகள், உனக்கு 30 வயது ஆகிவிட்டது, இனிமேல் யார் உன்னை திருமணம் செய்து கொள்வார்கள், இனிமேல் உனக்கு எப்படி திருமணம் நடக்கும் என்று சொல்லி எல்லாரும் என்னை பார்த்து சொல்லுகிறார்கள். என்னை சொன்ன என் தாயும் தகப்பனும் கண்ணீர் வடிக்கிறார்கள். அந்த சகோதரி சொன்னார்கள், என் தாய் தகப்பன் கண்ணீர் வடிக்கிற அளவிற்கு என் வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும், இல்லாமல் ஆண்டவர் எடுத்துக்கொள்ள முடியாவது ஜெபம் பண்ணுங்கள். எனக்கு இது உலகத்தில் வாழ விருப்பம் இல்லை, இனிமேல் யார் என்னை திருமணம் செய்து கொள்வார் சொல்லி எல்லாரும் கேட்க கேட்க என் இருதயத்தில் ஈட்டி வைத்து குத்துவதை போல வேதனையாய் இருக்கிறது. அந்த மகள் அழ ஆரம்பித்தார்கள். தன் மகள் அழுவதை பார்த்த உடனேயே அந்த தாயாரும் அழ ஆரம்பித்தார்கள். என்ன சொல்வது ஒன்றும் எனக்கு தெரியவில்லை. சில நிமிடங்கள் அவள் அழுகும்படியா நான் விட்டு விட்டேன். பின்பு நான் அவளை பார்த்து சொன்னேன், நானும் உங்களைப் போல இயேசு அறியாத குடும்பத்தில் இருந்தேன். ஆனா என் வாழ்க்கையில் நான் தற்கொலைக்கு நேராக ஓடின பொழுது இனி உலகத்தில் வாழ்வதில் பிரயோஜனம் இல்லை, இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி என் வேலை எல்லாவற்றை இழந்து இனி முடிவு தற்கொலை தான் முடிவு என்று சொல்லி மனம் போன பொழுதுதான் நான் இயேசுவுக்கு முன்பாக போனேன். இயேசு என்னை நேசித்தார். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு நான் இயேசுவுக்கு முன்பாக போன பொழுது இயேசு எனக்கு அற்புதத்தை செய்து அவர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அவர் யாராக இருந்தாலும் சரிதான், நீங்கள் எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும் நீங்கள் இயேசுவுக்கு முன்பாக வந்து அவரை நோக்கி நீங்கள் கோப்படுவீர்கள். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் இதுவரையும் தவறான நம்பிக்கை உடையவர்களாக இருந்தோம், நான் மந்திரங்களை செய்தது உண்மைதான், ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தது உண்மைதான், எங்களை மன்னியும் ஆண்டவர், என் மகளை ஆசீர்வதியும், நீர்தான் நன்மை செய்கிறவர், நீர்தான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், என் மகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி நீங்கள் முழு மனதோடு கூட இயேசுவிடத்தில் வருவீர்கள். ஆனால் இயேசு கட்டாயம் உங்கள் மகளுக்கு அற்புதத்தை செய்வார் என்று சொன்னேன். அந்த சகோதரியும் அந்த தாயாரும் முழங்கால் படியிட்டார்கள். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஐயா, நாங்கள் இந்த மதத்தை எவ்வளவோ பக்தி வைராக்கியம் உடையவர்கள்,
நாங்கள் செய்யாத பூஜைகளோ மந்திரம் எதுவுமே கிடையாது, எல்லாவற்றையும் செய்தோம். ஆனால் இப்போது ஒன்றை அறிந்து கொண்டோம், இயேசு ஒருவர் தான் மெய்யான ஒரு தெய்வம். அவர்தான் அற்புதம் செய்கிறது, அவர்தான் துக்கங்களை மாற்றி அறிந்திருக்கிறபடினா நாங்கள் இயேசுவை அறிந்துதான் வந்திருக்கிறோம். இயேசு முழுவதும் நான் ஏற்றுக்கொள்ள சொன்னார்கள். நான் அந்த சகோதரிக்காய் தேவ சமூகத்தை ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, ஒரு காலத்திலே தற்கொலைக்கு நேராக ஓடின உம்மை ஏற்றுக்கொள்ளாத மதத்தில் இருந்த என்னை சந்தித்து எனக்கு ஜீவனை கொடுத்து இன்னைக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறேன். என் சகோதரிக்கு நான் ஜெபிக்கிறேன், இவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். இந்த மகளும் உம்மை தேடி வந்திருக்கிறபடினால் இவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அந்த மகளுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு அருமையானவர்களே, ஜெபித்துக் கொண்டு இருக்கிற பொழுதே இயேசு என்னோடு மிக தெளிவாக பேசினார். ஒரு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அந்த வாலிப மகள் வடித்திற கண்ணீர் என் சமூகத்தில் வந்திருக்கிறது. நான் அவள் கண்ணீரை கண்டேன். அவள் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், இந்த ஆண்டிலேயே அவளுக்கு ஒரு அற்புதமான திருமண வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுத்து என் மகள் பெறும் நன்மையை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் தெளிவாய் சொன்னார். இது நடந்து சில ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒரு அக்டோபர் மாதத்திலே ஆண்டவர் அவங்க அந்த சகோதரனை பார்க்க வந்திருந்தார்கள். நான் சொன்னேன், இந்த ஆண்டுக்குள்ளாகவே கர்த்தர் உங்கள் மகளுக்கு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்து அவர் உங்கள் மகளை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னேன். அந்த தாயாருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவங்க சொன்னார்கள், பிரதர் 8 வருஷ காலம் பிரதர் நாங்கள் போகாத காரியங்களை எல்லாம் செய்தோம், நடக்கவில்லை. இந்த ஆண்டு முடிவதற்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்கிறது, எப்படி நடக்கும் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், இயேசுவுக்கு முன்பாக வந்து விட்டீர்கள், இயேசு அந்த நன்மை மகளுக்கு கொடுத்து விட்டார், நீ விசுவாசத்தோடு கடந்து போங்க சொல்லி ஒரு வேத புத்தகத்தை மாத்திரம் கொடுத்தேன். இதை ஒவ்வொரு நாளும் இதை படித்து நீங்கள் ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், என் மகளுக்கு நீ நன்மை செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீங்கள் ஸ்தோத்திரத்தை மாத்திரம் சொல்லுங்கள், இயேசு உங்கள் அற்புதம் செய்வான்னு சொன்னேன். எனக்கு அருமையானவர்களே, 2 வார காலம் இருக்கும். அந்த தாயாரும் மகளும் மீண்டும் என்னை பார்க்க வந்தார்கள். அவருடைய கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டுதான் இருந்தது. நான் கேட்டேன், ஏன் அழுகிறீர்கள் என்று சொல்லி. அந்த தாயாரும் அந்த வாலிபர்களும் சொன்னார்கள், பிரதர், நாங்கள் முதல் தடவை வந்த பொழுது நாங்கள் துக்கத்தின் கண்ணீரோடு வந்தோம், இது ஆனந்த கண்ணீரோடு வந்திருக்கிறோம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். நீங்க சொன்னீங்க பிரதர், இந்த வருஷத்துக்குள்ள சொன்னீங்க, ஆனா 15 நாட்கள் கூட ஆகவில்லை. அந்த தாயார் சொன்னார்கள், நாங்கள் நினைத்து பார்க்க முடியாதபடி ஆசீர்வாதமான ஒரு நல்ல ஒரு திருமண காரியத்தை என் மகளுக்கு இயேசு ஒழுங்கு செய்து கொடுத்து விட்டார். அவங்க சொன்ன காரியம் ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, 8 வருஷ காலம் எல்லா இடத்துலயும் பார்த்திருக்காங்க. கடைசியில மாப்பிள்ளை எங்க இருந்தா கேட்டா, அவங்க வீட்டுல இருந்து அடுத்த தெருல அந்த மாப்பிள்ளை இருந்தார். அடுத்த தெருவில் இருந்தாங்க. சொன்னாங்க, பிரதர் 8 வருஷமா போகாத இடமே இல்லை, ஆனா மாப்பிள்ளை பார்த்து எங்க வீட்டுக்கு அடுத்த தெருவில் தான் அவர் இருந்தாரு, அவங்களே தேடி வந்தாங்க. இப்ப சொன்னாங்க, எங்க குடும்பத்தை நினைத்து பார்க்கும்போது பெரிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவங்க சொன்னாங்க, மகளை நாங்கள் மருமகளா ஏற்றுக்கிறோம் சொல்லி அவங்க சொன்னாங்க, பிரதர் நீங்க கட்டாயம் வர வேண்டும் சொன்னார்கள். நான் அந்த திருமணத்தில் போய் பங்கெடுக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார், ஆசீர்வாதமான திருமணத்தை கொடுத்தார். சொன்னாங்க, உனக்கு 30 வயசு ஆச்சு, கல்யாணம் நடக்காது, அப்படியே கல்யாணம் ஆனாலும் உனக்கு குழந்தையெல்லாம் பிறக்காது, இனிமே எப்படி குழந்தை பிறக்கும் சொல்லி பரிகாசம் பண்ணாங்க. ஆனா திருமணம் நடத்தி வைத்து கொடுத்த மாத்திர அடுத்த ஆண்டிலேயே ஆசீர்வாதம் ஒரு ஆண் குழந்தை கர்த்தர் கொடுத்த நம்மளை ஆசீர்வதித்தார். அவர் நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர், உங்கள் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். ஆனால் நாம் பிள்ளைகளுக்காக பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். நாம் தவறான வாழ்க்கை வாழ்வோமானால் தேவன் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்க முடியாது. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் என்ன நன்மைகளை கேட்கிறீர்களோ அந்த நன்மைகளை தேவன் கொடுத்து கட்டாயம் அவங்களை ஆசீர்வதிப்பார். அவர் நன்மை செய்கிற ஒரு ஆண்டவன். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வேதத்தை வாசித்து பாருங்க. அவர் போகிற இடமெல்லாம் அவர் நன்மை செய்தார் சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு எந்த தேசத்துக்குள்ளே போனாலும் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பிசாசினாலே கட்டப்பட்ட நிலைமை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு பிசாசானவன் குடும்பங்களுக்குள்ளே செயல்பட்டு இன்னைக்கு அநேக குடும்பங்களை அவன் பிரித்து கொண்டிருக்கிறான். எத்தனையோ குடும்பங்களுக்குள்ளே பிரிவினை ஆவிகள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறது. நான் செபித்துக் கொண்டிருக்கிற பொழுது நான் ஒரு வேறு காரியத்தை தியானித்துக் கொண்டிருந்தேன். அப்படி ஆண்டவர் சொன்னார், இல்லை இந்த காரியத்தை சொல்லி. இன்றைக்கு இங்கே வந்திருக்க அநேக குடும்பத்திற்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள், குடும்பத்திற்குள்ளே தேவையில்லாத போராட்டங்களையும், பெற்றோர்களும் பிள்ளைகளுக்குள்ளும் தேவையில்லாத மனக்கசப்புகளையும் போராட்டங்களும் அசுத்த ஆவிகள் இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அப்படிப்பட்ட குடும்பங்களை நான் விடுதலையாக்குவேன் இந்த ஆவியானோடு தெளிவாக பேசினார். அந்த ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அசுத்த ஆவினால் பாதிக்கப்பட்டு பிசாசால் பாதிக்கப்பட்ட அநேக குடும்பங்களை விடுதலையாக்கினேன். அதை என் பிள்ளைகளுக்கு சொல்லி என் ஆண்டவர் சொன்னார். நீ வேதத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் லூக்கா 11ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வசனங்களை நீங்கள் கவனமாக வாசித்து பாருங்க. இயேசு அழகாக சொன்னார், இன்னைக்கு அநேக குடும்பத்திற்குள்ளே ஏன் பிசாசு கிரியை செய்கிறான்?
இன்னைக்கு நினைக்கிறீங்க இது பிசாசு போராட்டம், பிசாசு வந்து விட்டான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இல்லை, தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு அநேக குடும்பத்திற்குள்ளே ஏன் பிரிவினை ஆவிகள் செயல்படுகிறது? ஏன் அநேக கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத சண்டைகள் வருகிறது? ஏன் பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே தேவையில்லாதபடி வாக்குவாதங்கள் சண்டைகள் வருகிறது? இன்னைக்கு அநேக விதத்தில் பிசாசு இன்னைக்கு குடும்பத்திற்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அநேக குடும்பங்களை நஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறான். குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை தடை பண்ணி கொண்டிருக்கிறான். குடும்பத்தை கிடைக்க நன்மைகளை அவன் தடை பண்ணி கொண்டிருக்கிறான். வியாதிகளை இன்றைக்கு குடும்பத்திற்குள்ளே கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். இது ஒரு பிசாசுடைய கிரியைகள். ஏன் இந்த பிசாசுடைய கிரியைகள் இன்னைக்கு அநேக குடும்பத்தை தொட்டு வேதனைப்படுத்த வேண்டும்? ஏன் இன்னைக்கு அநேக குடும்பத்துக்களை சாத்தான் கிரியை செய்கிறான்? வேதம் அழகாய் சொல்லுகிறான். ஆண்டவர் சொன்னார், உன் வீடு வெறுமையா இருக்குமானால். இன்றைக்கு வீட்டுக்குள்ளே இயேசு இல்லாதபடி இருக்கிறபடினால் தான், இயேசு நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இருப்பாரானால் பிசாசு நம்முடைய வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. உங்கள் குடும்ப வாழ்க்கையில இயேசுவுக்கு இடம் கொடுப்பீர்களானால், உங்கள் குடும்பத்தில் வீட்டுக்குள்ள இயேசுவுக்கு இடம் இருக்குமானால், இயேசு இருக்கிற வீட்டில் எந்த பிசாசு உள்ளே நுழைய முடியாது. அப்ப இன்றைக்கு பிசாசு குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்வானால் அதற்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில இயேசு இல்லை. இயேசு இல்லாதபடினால் தான் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடி நம்முடைய வீடு அலங்கரிக்கப்பட்ட வீடாக இருக்கிறபடினால் தான் இன்னைக்கு பிசாசு அநேக குடும்பத்திற்குள்ளே புகுந்து போராடி கொண்டிருக்கிறான். கணவன் மனைவிக்குள்ளே இன்னைக்கு பிரிவினை காரணம் என்ன? உங்களுக்குள்ளே இயேசு இல்லை. கணவன் மனைவிக்குள் ஒருவனமாக இருந்து இயேசு உங்களுக்குள்ள இருப்பாரானால் எத்தனை பிசாசுகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் உங்களுக்குள்ள பிரிவினை கொண்டு வர முடியாது. அறிந்து கொள்ளுங்கள். வேதம் அழகாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலோ யாக்கோப்புக்கு விரோதமாக மந்திரவாதங்களை செயல்படாது. அப்ப தேவ பிள்ளையோட வாழ்க்கையிலே திருச்சபை குடும்பத்திற்குள்ளே அசுத்த ஆவிகள் செயல்படவே முடியாது. நீங்க மெய்யாகவே திருச்சபை குடும்பமாக இருப்பீர்களானால், இயேசுவை ஏற்றுக்கொண்ட திருச்சபை குடும்பத்திற்குள்ளே எந்த பிசாசுகளும் உள்ளே நுழைய முடியாது. தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மெய்யான திருச்சபை குடும்பமாக இருப்பீர்களானால் எத்தனை மந்திரவாதிகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்கள் குடும்பத்தை பிரிக்க நினைத்தாலும், உங்கள் பிள்ளைகளை அழிக்க நினைத்தாலும் உங்கள் தலையின் முடியை கூட தொட முடியாது. இன்றைய நம்முடைய குடும்பத்திற்குள்ள இயேசு இல்லை. எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? குடும்பம் மற்ற காரியம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆனா இயேசுவுக்கு இடம் இல்லை. அது இயேசு அழகா சொன்னார். ஏன் இன்றைக்கு குடும்பத்தில் பிசாசு போராடுகிறான்? ஏன் குடும்பத்தில் பிரிவினை வருகிறது? ஏன் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குள்ள போராட்டம் வருகிறது? அந்த வீட்டிற்குள்ளே நான் இல்லை. அந்த வீடு வெறுமையா இருக்கிறது. நான் இல்லாத ஒரு வீடு வெறுமையான வீடாகத்தான் இருக்க முடியும். அந்த வெறுமையான வீட்டுக்குள்ளே அசுத்த ஆவிகள் வரும், பிசாசுகள் கிரியை செய்யும், பிரிவினைகள் கிரியை செய்யும். காரணம், உங்கள் குடும்பத்திற்குள்ள இயேசு இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்களானால், இயேசுவுக்கு நம்ம குடும்பத்தில் இடம் கொடுப்பீர்களானால், எத்தனை ஆவிகள் விரோதமாக எழும்பினாலும் ஒன்றுமே தொடாதபடி இயேசு நம்மை வேலி அடைப்பார். அதைத்தான் இயேசு அழகாக சொன்னார். ஆனா இன்னைக்கு யோசித்து பாருங்க, அநேக குடும்பத்தில் பிரச்சனை, போராட்டங்கள். காரணம் என்ன தெரியுமா? சில காரியங்கள் மனுஷனை பிரியப்படுத்துவதற்காகவே செய்து பிசாசுகளுக்கு நாம் இடம் கொடுப்போம். இதெல்லாம் உலகத்தில் இப்படித்தான் வாழ முடியும், இப்படித்தான் இருக்க முடியும், அதெல்லாம் பார்த்து இருக்க முடியாதுன்னு சொல்லி தேவன் விரும்பாத அந்நிய காரியங்கள், தேவன் விரும்பாத சில அசுத்த காரியங்கள், அசுத்த இடங்களுக்குள்ளே ஒரு திருச்சபை மக்கள் அல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை கடந்து போகிற பொழுது அசுத்த ஆவிகள் தாக்கி விடுகிறது. நான் ஊழியத்தின் பாதையிலே நடந்த அநேக சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு முறை மெட்ராஸ்ல ஊழியத்துக்கு சேர்ந்து கொண்டிருக்கிற பொழுது நானும் சகோதரன் அங்கே 4 நாட்கள் பேசிக் கொண்டிருந்த ஒரு கூட்டத்தில். அப்ப நான் முதல் நாள் போகும் நான் பேங்க்ல வேலை செய்து கொண்டிருந்தேன். நான் அடுத்த நாள் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லி இருந்தேன். அடுத்த நாள் போன பொழுது பிரதர் தங்கியிருந்த இடத்துல நான் தங்கி இருந்தேன். அந்த வீட்டுக்கு போன உடனேயே அது சகோதரனை அழைத்து சொன்னார்கள், இன்றைக்கு சாயந்தரம் கூட்ட போவதற்கு முன்பாக ஒரு வீட்டில் ஒரு சகோதரருக்காக நாம ஜெபிக்க வேண்டும், நீங்கள் வந்து ஜெபிக்க, நாம் 2 பேர் ஜெபிக்க வேண்டும் சொன்னார்கள். சொல்லிவிட்டு நீங்கள் குறிப்பாக அந்த சகோதரனுக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். என்ன காரியம் என்று கேட்டேன். சொன்னார்கள், அந்த சகோதரனுக்கு மூல வியாதி, பைல்ஸ் ப்ராப்ளமா இருக்கிறது. சொன்ன அந்த சகோதரனுக்காக ஜெபிக்க வேண்டும் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அது வித்தியாசமா இருக்கிறது, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்து விட்டால் அந்த வியாதி மாறவே இல்லை, வியாதியின் கொடூரம் பயங்கரமாக இருக்கிறது. சொன்னார்கள், அவரால் உட்கார முடியாது, படுக்க முடியாது, நின்று கொண்டே இருக்கிறார், போய் டாய்லெட் போனால் ஒரே ரத்தமாக போய்கொண்டே இருக்கிறது. டாக்டர்ஸ் எவ்வளவோ மெடிசன் கொடுத்து பார்க்கிறார்கள், ஒன்று நடக்கவே இல்லை, அந்த பகுதி முழுவதும் புண்ணாக மாறிவிட்டது. சொன்னாங்க, டாக்டர்ஸ் இப்படியே போகுமானால் அது கேன்சராக மாறிவிடும் என்று சொல்லி மருத்துவர் சொல்லிவிட்டார்கள்.
எவ்வளவு அவசரம், பிரபலமான மருத்துவ, அவர் பெரிய பணக்காரு, பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வந்து பார்க்கிறார்கள். என்ன சாதாரண மூல வியாதி தான், ஆனா ஏன் என்று தெரியவில்லை. டாக்டர்ஸ் ஆச்சரியப்படுகிறார்கள், ஏன் இது மாறவில்லை கேட்கிறார்கள். அதான் நான் போய் ஜெபிக்க வேண்டும் சொன்னார்கள். சரி, நான் ஜெபிக்கணும் சொல்லிவிட்டு நான் மாலை கூட்டத்திற்கு போவதற்கு முன்பாக தேவ சமூகத்திலே அந்த சகோதரருக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்ப அவர் சொன்னாங்க, பிரதர் சொன்னாங்க, அவர் திருச்சபையை நேசிக்கிற சகோதரர், அநேக மிஷனரிகளை தாங்குகிற ஒரு சகோதரர் சொன்னாங்க. மிஷனரிகளை தாங்குகிறார், திருச்சபையை நேசிக்கிற சகோதரர், திருச்சபைக்கு உதாரணமாய் கொடுக்கிற சகோதரர், எவ்வளவு பணத்தை காணிக்கை கொடுக்கிற சகோதரர் என்று சொன்னார்கள். நான் தேவ சமூகத்திலே அந்த சகோதரனுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, அவர் திருச்சபையை சார்ந்த ஒரு சகோதரர், திருச்சபை ஊழியத்தை நேசிக்கிற ஒரு சகோதரன், மிஷனரிகளை தாங்குகிற ஒரு சகோதரன், அவருக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை வர வேண்டும், ஏன் இப்படி போராட்டம் வர வேண்டும்? ஆண்டவர் ஒரு விடுதலை கொடும். அந்த சகோதரன் நான் ஜெபிக்கிற பொழுது நீர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த சகோதரனுக்கு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஏன் இந்த வியாதி கொடூரமாக இருக்கிறது என்று சொல்லி தேவ சமூகம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிற பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை என்னோடு மிக தெளிவாக பேசினார். அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஆவியான் தெளிவாய் சொன்னார், என்னுடைய பரிசுத்த உடன்படிக்கை பெட்டியை தாகோன் கோயிலில் கொண்டு வைத்தார்கள். அது பரிசுத்தமான ஒரு உடன்படிக்கை பெட்டி. ஆனா தாகோன் கோயில் வைத்தபடினாலே அந்த ஜனங்களை மூல வியாதி நான் பாதித்தேன். அது கொடூரமாய் இருந்தது. ஜனங்கள் அலறினார்கள், அந்த வேதனை தாங்க முடியாதபடிக்கு அவர்கள் அலறினார்கள். கொடிய மூல வியாதியினாலே அந்த பெலிஸ்தர் ஜனங்களை நான் பாதித்தேன். காரணம் என்ன? நான் என்னுடைய பரிசுத்த உடன்படிக்கை கொண்டு போய் விக்கிரகத்திற்கு முன்பாக வைத்தபடினாலே அந்த கோபம் அந்த ஜனத்தின் மீது வந்தது. அவன் தெளிவாய் சொல்லிவிட்டு சொன்னார், அவன் திருச்சபையை சார்ந்தவன் தான், என்னை நேசிக்கிறவன் தான், காணிக்கை கொடுக்கிறவன் தான், மிஷனை தாங்கிறவன் தான். ஆனால் நான் வெறுக்கிற விக்கிரகத்திற்கு முன்பாக போய் நின்றபடினாலே இந்த வியாதி அவனை தாக்கி இருக்கிறது. இந்த கொடூரமானுக்கு வந்திருக்கின்ற ஆவியான் மிக தெளிவான பேச ஆரம்பித்தான். நான் ஜெபத்தை நிறுத்திவிட்டு சகோதரை பார்த்து சொன்னேன், பிரதர், நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் இதைத்தான் சொல்லுகிறார். அவர் செய்த இந்த காரியம், இந்த வியாதி அவர்களை வந்திருக்கு சொன்னேன். நீங்களே வந்து சொல்லுங்க சொன்னார். நான் அவரை பார்க்க போன பொழுது நானும் அவரை பார்க்க போனோம். பாருங்க, கதவை பிடிச்சு தொங்கிட்டு நிக்கிறார். உட்கார முடியல, படுக்க முடியல. அவ்வளவு கொடூரம், வேதனை தாங்க முடியாதபடிக்கு அந்த கதவை பிடித்து தொங்கிக் கொண்டே இருக்கிறார். பார்த்தாவே பரிதாபமாக இருக்கிறது. நான் போன உடனே சொன்னேன், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக நான் சொன்னேன், நான் உங்களுக்காக ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் உங்களை குறித்து இப்படி சொல்லி இருக்கிறார். நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தீர்கள். உங்களுடைய நண்பர்களை பிரியப்படுத்த ஆண்டவர் சொன்னார். நண்பனை பிரியப்படுத்தும்படியாக செய்தான். உங்கள் சில மனிதர்களை பிரியப்படுத்தும்படிக்கு இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு, தேவன் விரும்பாத இடத்திற்கு கடந்து போனபடியினாலே இந்த வியாதி உங்களை தொட்டு இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்புங்க. நீங்க செய்த காரியத்தை ஆண்டவர் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் மனம் திரும்புற பட்சத்திலே தேவன் ஒரு விடுதலை கொடுப்பார். நீங்கள் பரிசுத்தம் உள்ள சந்ததி, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை. நீங்கள் தேவன் விரும்ப அசுத்தமான இடத்திற்கு நீங்கள் போன நிமித்தமாக இந்த வியாதி உங்களை தாக்கியிருக்க சொன்னவுடனேயும் அவருக்கு ஆச்சரியம். கண்ணீரோடு சொன்னார், உண்மைதான் பிரதர். என் நண்பர்கள் சொன்னார், இது ஒன்றுமே கிடையாதப்பா, சும்மாவா என்று அழைத்தார்கள். நான் போய்விட்டேன், உள்ளே போனது உண்மைதான். கண்ணீரோடு சொன்னார். நான் சொன்னேன், நீங்க மனம் திரும்பி நீங்க செய்த காத்து அறிக்கை இடுங்கள், இயேசு உங்கள் அற்புதம் செய்வார்னு சொல்லி அவ்வளவுதான் நாங்கள் சொன்னோம். ஜெபம் பண்ணி விட்டு நாங்கள் ஊழியத்துக்கு கடந்து போய்விட்டோம். பின்பு ஒரு 6 மாத காலம் கழித்து மெட்ராஸ் சேர்ன கலையரங்கத்திலே ஒரு 8 நாள் நற்செய்தி பெருவிழா ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. நான் சகோதரர் ஃபாதர் பெர்க்மான்ஸ் 3 பேரும் பேசிக் கொண்டிருந்தோம். கூட்டம் முடிந்த பின்பு ஒரு சகோதரர் என்னை பார்க்க வந்தார். என்னை பார்த்து, அவர் புதிதாக கார் வாங்கி இருக்கிறேன், ஜெபம் பண்ணுங்க சொன்னார். சரி ஜெபிக்கிறேன்னு சொல்லி அந்த காருக்காக நான் ஜெபம் செய்து கொண்டிருந்தேன். அவர் என்னை பார்த்து கொண்டே கேட்டார், பிரதர் என்னை யாருன்னு தெரியுதான்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு தெரியலையே, யாருன்னு தெரியலையேன்னு கேட்டேன். அப்போ சொன்னார், 6 மாதத்திற்கு முன்பாக வந்து என் வீட்டுக்கு வந்து ஞாபகம் இருக்கிறதா, ஒரு பைல்ஸ் வியாதி கஷ்டப்பட்டேனே, ஞாபகம் இருக்கிறதான்னு கேட்டார். ஆமா பிரதர், நல்ல ஞாபகம் இருக்குது. நான் தான் அந்த சகோதரன். அன்றைக்கு இயேசுல மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தேன். அன்றையிலிருந்து ஆண்டு பூர்ணமான விடுதலை எனக்கு கொடுத்து விட்டான். டாக்டர்ஸ் ஆச்சரியப்படுகிறார்கள், எப்படி மாறினது என்று கேட்கிறார்கள். ஆனா இயேசு நான் பாவத்தை அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டேன். ஆண்டவரே நீர் இருக்க வேண்டிய இருதயத்திலே இடமில்லாத வெறுமையா இருந்தபடினாலே இந்த பொல்லாத ஆவிகள் என்னை தொட்டது உண்மைதான். என்னை மன்னியும், எனக்குள்ளே வாரும் என்று சொல்லி அன்றைக்கு நான் இயேசுவிடத்தில் மீண்டும் என்னை அர்ப்பணித்த பொழுது அந்த நாளில் இருந்து இயேசு அற்புதமான சுகத்தை எனக்கு கொடுத்தார். எனக்கு இந்த மூல வியாதி இல்லாத அளவிற்கு தேவன் அற்புதமான சுகத்தை கொடுத்து இன்றைக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து
ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி சகோதர சாட்சி கொடுத்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, முதலாவது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே பிசாசு கிரியை செய்வதற்கு காரணமே நம்முடைய வீட்டிலே இயேசு இல்லை. முதலாவது உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இயேசு வருகிற பொழுது எந்த பிசாசும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை தொட முடியாது, எந்த அசுத்தம் உங்களுக்குள்ள வர முடியாது. இன்னைக்கு ஒருவேளை உங்கள் குடும்பத்துக்குள்ள பிசாசு போராடி கொண்டிருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்து கொண்டிருக்கலாம், பெற்றோர் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்த ஆண்டவரே, என் வீட்டிற்குள்ளே வாரும் ஐயா, எங்கள் வீட்டில் உமக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே வாரும், இந்த ஆவிகள் இனி என் குடும்பத்தில் செயல்படக்கூடாது என்று சொல்லி நீங்கள் இயேசுவுக்கு முன்பாக இன்றைக்கு வருகிற பொழுது எப்பேற்பட்ட பிசாசுடைய போராட்டமாக இருந்தாலும் இன்றைக்கு இயேசு உங்கள் குடும்பத்தை விடுதலையாக போகிறார். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், இன்னைக்கு அநேக பிரிவினை ஆவிகள் வெளியேற போகிறது, இன்னைக்கு அநேக கசப்பின் ஆவிகள் வெளியேற போகிறது. ஆண்டவர் தெளிவாய் சொன்ன சில குடும்பங்கள் இன்னைக்கு கணவன் மனைவி சந்தோஷமாய் வருகிறார்கள், அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை, அவர்கள் எப்பொழுது வாக்குவாதங்கள், எப்பொழுது பிரச்சனை. அநேக குடும்பங்கள் இன்றைக்கு இங்கு வந்திருக்கிறார்கள். நான் அவளை விடுதலையாக்க போகிறேன், இனி இந்த அசுத்த ஆவிகள் அந்த குடும்பத்தை தொட முடியாது. இன்றைக்கு என் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற பொழுது நான் அற்புதத்தை செய்வேன், அந்த நன்மைகளை கொடுப்பேன் என்று சொல்லி இயேசு சொன்னபடினால் இந்த வார்த்தையை நான் சொல்லி இருக்கிறேன். இந்த ஜெப நேரத்தில் இன்றைக்கு நீங்கள் இயேசுவுக்கு முன்பாக வருவீர்களானால், உங்க வாழ்க்கையை இயேசுவுக்காக அர்ப்பணிப்பீர்களானால், இன்றைக்கு கேட்கிற நன்மைகளை இயேசு உங்களுக்கு கொடுப்பார். என்ன நன்மை கேட்டாலும் சரிதான், என்ன ஆசீர்வாதத்தை கேட்டாலும் சரிதான், அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருக்கு முன்பாக வருகிற பொழுது நீங்கள் கேட்கிற நன்மைகளை இன்றைக்கு இயேசு உங்களுக்கு கொடுப்பார். அந்த ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கும்படி யாவரையும் எழுந்து நிற்கலாம். சீக்கிரமாக இது ஜெப நேரம். அமைதியோடு கூட எனக்கு அருமையான சகோதரனே, என் அன்பு சகோதரி, நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன், நேற்று இரவில் இருந்து இன்னைக்கு மாலை வரையும் உங்களுக்காக தேவசம் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர் என்று கேட்ட பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், நீ உடைய முகத்தை பார்க்கிறாய், நீ இந்த தேசத்தை பார்க்கிறாய், இந்த தேசம் அழகாக இருக்கிறது, செல்வ செழிப்போடு இருக்கிறது சொல்லி நீ தேசத்தை பார்க்கிறாய். ஆனால் என் ஜனங்கள் உள்ளம் எவ்வளவு உடைக்கப்பட்டு இருக்கிறது, எவ்வளவு வேதனையின் மத்தியிலே, எவ்வளவு கண்ணீரின் மத்தியிலே என் பிள்ளைகள் வருகிறார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிற ஒரு தேவன் இன்றைக்கு என் பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக, இன்றைக்கு என் பிள்ளைகளுடைய துக்கங்களை மாற்றும்படியாக, இன்றைக்கு என் பிள்ளைகள் எதிர்பார்க்க நன்மைகளை கொடுக்கும்படியாக என் ஜனத்தின் நடுவில் நான் வருவேன். என் வார்த்தைகள் என் ஜனங்களுக்கு சொல்லி, என் பிள்ளைகள் என்ன நன்மை கேட்கிறார்களோ, என்ன ஆசீர்வாதங்கள் கேட்கிறார்களோ அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக என் ஜனத்தின் நடுவிலே இந்த முதல் நாளிலே நான் கடந்து வருவேன். நான் நன்மை செய்கிற ஒரு ஆண்டவே, நான் நன்மை செய்கிற ஒரு ஆண்டவே, நான் அதற்காகத்தான் உலகத்திற்குள்ளே வந்தேன். என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் வேதனைப்படக்கூடாது, என் பிள்ளைகள் வியாதியாய் இருக்கக்கூடாது, என் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை இழந்து போய் இருக்கக்கூடாது, என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். என் பிள்ளைகள் கேட்கிற சகல நன்மைகளையும் சகல ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஒரு தேவன் என்பதை என் பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படிக்கு நானே இன்றைக்கு என் ஜனத்தின் நடுவில் இறங்கி வருவேன். என் வார்த்தை என் பிள்ளைகளுக்கு சொல், என் ஆண்டவர் சொன்னபடினால் இயேசு சொன்ன வார்த்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். என் அன்பு சகோதரனே, அவர் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக உங்களை அழைத்து வந்திருக்கிறார். என் அன்பு சகோதரி, உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும்படியாகத்தான் இயேசு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நீங்களாக நினைத்து இந்த இடத்திற்குள்ளே வரவில்லை. ஆண்டவரை நேசித்தபடியினால், உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்பினபடியினாலே, ஐயா என் வாழ்க்கை நன்மை கிடைக்குமா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா, ஐயோ நான் சிறுமைப்பட்டு நிற்கிறேன், அற்பமாய் காணப்பட்டு இருக்கிறேன், எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், எனக்கு ஒரு நன்மை கிடைக்குமா என்று சொல்லி இன்னைக்கு வேதனையோடு வந்திருக்கலாம். நன்மை செய்கிற இயேசு இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக அவர் தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த இயேசுடைய வரம் உங்களை தொட போகிறது, இயேசுடைய கரம் உங்களை தொட போகிறது. ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், எனக்கு முன்பாக வர சொல்லி, இயேசுவே எனக்குள்ளே வாரும் ஐயா, என் வீட்டுக்குள்ளே வாரும், என் வீடு வெறுமையாய் தான் இருக்கிறது, ஐயோ என் வீடு வெறுமையா இருக்கிறது, அது நிமித்தம் வீடுல பிரச்சனை, அது நிமித்தம் வீட்டிலே போராட்டம், அது நிமித்தம் குடும்பத்தில் பிரிவினைகள், ஐயோ என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் குடும்பம் வெறுமையா இருக்கிறது, என் குடும்பம் வெறுமையா இருக்கிறது, இயேசுவே எனக்குள்ளே வாரும் ஐயா, எனக்குள்ளே என் குடும்பத்திற்குள்ளே வாரும், என் குடும்பத்திற்குள்ளே வாரும், என் குடும்பத்தில் காண பிரிவினை ஆவிகள் மாறட்டும், கசப்புகள் மாறட்டும், என் பிள்ளைகளுக்கும் எங்களுடைய கசப்புகள் மாறட்டும் ஐயா. ஆண்டவர் என் வீட்டிற்குள்ளே வாரும்,
நீங்க கோபப்படத்தான் இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வருகிறார். இயேசு உங்களுக்குள்ளே வருகிறார். அவர் கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல. இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்பானால் நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன். இயேசு இன்றைக்கு வீட்டுக்குள்ளே வர ஆயத்தமா இருக்கிறார். நன்மை செய்கிற ஆண்டவர், நன்மை செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு வீட்டுக்குள்ளே வர ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய தகப்பே, எனக்கு அருமையான சகோதரி, அவர் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறவே, அவர் தான் உங்களை அற்புதம் செய்கிற ஆண்டவர். அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வர இன்றைக்கு அவரோடு இருக்கிறார். என் மகள் என்னை கூப்பிடுவாளா, என் மகன் என்னை கூப்பிடுவானா, அவர் வாஞ்சோடு வந்திருக்கிறார். ஐயோ, என் பிள்ளைகளை மார்போடு அணைக்கும்படியாக, என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படியாக என் பிள்ளைகள் கண்ணியோடு வந்திருக்கிறார்களே. ஐயோ, என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு வந்திருக்கிறார்களே. என் பிள்ளைகள் அற்புதம் செய்யும்படியாக யான் என் பிள்ளைகளை தேடி வந்திருக்கிறேனே. என் பிள்ளைகள் இடம் கொடுக்க சொல்லி, என் பிள்ளைகள் இடம் கொடுக்க சொல்லி, ஏசப்பா எனக்குள்ளே வாங்க ஐயா, ஐயா எனக்குள்ளே வாங்க, உமக்கு முன்பாக நான் வருகிறேன் ஐயா, என் வீட்டுக்குள்ளே வாங்க. வாய்களை திறந்து கோப்படுங்க. நீங்க கோப்படத்தான் இயேசுவின் வல்லமை இறங்கி வருகிறார். இனி திரிவனை ஆவிகள் உங்கள் குடும்பத்துக்குள் செயல்பட முடியாது, கசப்பினால் செயல்பட முடியாது. அந்த அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது, பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறது. குடும்பத்தை கலக்கக்கூடிய ஆவிகள், பிள்ளைகளை கலக்கக்கூடிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் இப்ப வெளியேறுகிறது. குடும்பத்தை விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே இப்போதே விடுதலை, இப்போதே விடுதலை, இப்போதே விடுதலை. இப்பொழுதும் உங்கள் சுகத்திற்காக நான் ஜெபிக்க போகிறேன். இயேசுவே என்னை தொடும், நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவை கூப்பிடுவீர்களானால் இன்றைக்கு அந்த வியாதியை கர்த்தர் மாற்றி சுகமாக்க போகிறார். உங்களுக்கு ஆவியான சுகம் நான் ஜெபிக்க போகிறேன். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடங்களை கரங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு இருதயம் பாதிக்கப்பட்டு இருக்குமானால் இருதயத்தை கை வைத்துக் கொள்ளுங்கள். கண்கள் பாதிக்கப்பட்ட கண்கள் கை வைத்துக் கொள்ளுங்கள். எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த இடத்துல கை வைத்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் ஒரு இருதயத்தை சுகமாக்கும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவை கூப்பிடுவீர்களானால் இயேசுடைய கரத்தில் அநேகரை தொடப் போகிறது. ஆண்டவர் எனக்கு தெளிவாய் சொன்னார், இன்றைக்கு சுகமளிக்கிற வல்லமை பலத்த விதமாக இறங்கி வரும். இன்னைக்கு அநேகரை கட்டு வியாதியின் கட்டுகளை நான் மாற்றுவேன். என் பிள்ளைகள் என்னை மகிமைப்படுத்த சொல்லி ஆண்டவர் ஊழியக்காக நான் சொல்லுகிறேன். நான் ஜெபிக்கிற நேரத்தில் அநேக சுகத்தை பரப்போகிறீர்கள், அநேக அற்புதத்தை பரப்போகிறீர்கள். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு மகிமையான சாட்சிகளை நான் எழுப்புவேன். நான் ஜீவனுள்ள தேவன், இன்றைக்கு அற்புதம் செய்கிற தேவன், இன்றைக்கு நன்மை செய்கிற தேவன் என்பதை என் பிள்ளைகள் வெளிப்படுத்தும்படிக்கு இன்றைக்கு மகிமை பலத்த விதமாக வெளிப்படும். இயேசு சொன்ன வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு ஆவியான சொல்லும் ஜெபிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ லார்ட். நீங்களுக்கு ஆசீர்வதித்தேன். நான் அப்பிரயோஜனமான ஒரு ஊழியக்காரன், கடமையை நான் செய்திருக்கிறேன். மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அநேக நாடு தொட்டதுக்காரன கர்த்தருக்கு சோஸ்திரம். என் பேர் ஆனந்தி. எனக்கு 5 வருடமாக இடுப்போது இருக்கிறது. நானும் எவ்வளவோ பிரயோகம் வந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் தொட்டு இந்த இடுப்போடு நல்ல சமாளிச்சா 5 வருஷமாக இடுப்புல வலி புரிய முடியாதா? ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இப்ப நல்லா புரிஞ்சு பாத்தீங்களா? நல்ல நல்ல சுகமாயிடுச்சு. ஆமென். ரலையிலே சொல்லுவோமா? ஹalleluya. God bless. மகாலட்சுமி, எனக்கு ஒரு பக்கம் வலி இருக்கு. ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா வலி இருக்கு. இப்ப எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிட்டு இப்ப நல்லா இருக்கு. ஆமென். ஹalleluya. ஆண்டவர் சதாய மகாலட்சுமி ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறார். ஆமென். நல்லா இருக்கேன். கர்த்தர் நல்லவர். கை வலிக்கும், காது பேசுது, ஆள் பேசுறாங்க. இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆமென். ஆமென். நல்ல பூர்ண சுகம் உங்களுக்கு கிடைச்சிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.